சரி, நான் காப்பாத்திக்கலாம். அடுத்த வெள்ளிக்கிழமை வீட்டுக்குள்ளார நைட்டு 10. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். அவருடைய கிருபையும் சத்தியமும் என்றென்றும் நம்மோடு கூட நிலைத்திருப்பதாக ஜெபிப்போம். அப்பா, உமக்கு நன்றி செலுத்துறோம்ப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை பிரஸ்தாபப்படுத்துகிறோம். நீரே மெய்யான தேவன், வானத்தின் பூமியும் சர்வத்தை உண்டாக்க சர்வ வல்லமுள்ள தேவனாய் கர்த்தரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த அருமையான இந்த மாதத்தின் கடைசி நாளில் ஆண்டவரே, நன்றில் உணவோடு கூட நீ நடத்தி வந்த நாட்களுக்காக, நீர் எங்களுக்கு காத்து வந்ததுக்காக, அப்பா எங்களுக்கு செய்த ஒவ்வொரு கிருபைகளுக்காக உம்மை நன்றி சொல்கிறோம். மறுபடியும் ஆண்டவரே ஏசப்பா, உடைய திருச்சித்தத்தின்படி இந்த நாளிலும் இந்த மாதத்தின் கடைசி நாளில் கூடியவரை செய்து நன்றியுள்ள உணர்வோடு கூட இருதயத்தோடு கூட உமது பிள்ளைகளாக உங்க சமூகத்தில் எங்களுக்கு கூடி வர கிருபை கொடுத்தீர ராஜா. அதுக்காக கோடா கோடி ஸ்தோத்திரம் ராஜா. தகப்பனே, இது கடைசி மாதத்தின் கடைசி நாளில் இருக்கிறபடியால் ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. எங்களுக்கு காணப்பட்ட சகலமா கசப்பு, கோபம், எரிச்சல், அகங்காரம், பெருமை, வாக்குவாதங்கள், பொறாமை, மேட்டுமை, விரோதம், பகை, வன்கண், அந்தகார கிரிகள், எல்லின் அணிநாவிகள் ஒன்றும் எங்களை தொடாபடி இயேசு சாந்தி ஆவி கடிந்து கட்ட வரப்போகிற புதிய மாதத்தில் புதிய கிருபைகளுக்காக தேவி நீ பேசப்படும் சத்திய வார்த்தை சகோதரர் வெளிப்பட போயிருக்காங்க. அப்பா, நமக்கு நன்றி செலுத்துறப்பா. நாங்கள் நன்றியில் வைத்துள்ள ஒவ்வொரு நாளும் தேவிரே உடைய பிரசன்னத்தோடு வாழத்தக்கதாக எங்கள் இதயத்தை நீ பலப்படுத்துப்பா. உலகத்தில் காணப்படுகின்ற அநேக திஸ்தாந்தங்களால் உங்கள் வருகையின் அடையாளங்கள் துரிதமாய் காணப்படுகிறத பார்க்கிறோம் ஆண்டவர். நாங்கள் வருகைக்காக நாங்கள் காத்திருந்து எங்களுடைய ஆத்துமா சரீரம் முற்றிலுமாய் பரிசுமாக்கப்பட எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம்ப்பா. அப்பா, எங்களை தயவு செய்து நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க. எங்கள் பாவங்களிலிருந்து விடுதலாக்கி ஆண்டவரே உமக்கேற்ற பரிசுத்தா இந்த உலகத்தில் வாழ்ந்து ஆண்டவரே வருகையின் போது நாங்கள் ஆண்டவரே முகமுமாய் தரிசிப்போம் என்ற நம்பிக்கையோடு கூட ஆண்டவரே எங்கள் வாழ்க்கை நாட்களை நீங்க பரிசுத்தமாக்கும். அப்பாவோட திருப்பிரசனம் இந்த வேலையில எங்களை ஆளுகை செய்துப்பா. எந்தவித இடத்தடைகளாக எங்கள் ஒருவரையும் இதை காத்துக்கொள்ளும். கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. முதல் பாடல், இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும், நித்திய மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். நித்திய மூச்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், நித்திய மூச்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும், அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு வசனமாவேலியாலே காக்கப்பட்டு கரதேரை அட்டபரு சுத்தரோடே ஏலேயான் புன்மீதியில் உலாவிடுவே, ஏலேயான் புன்மீதியில் உலாவிடுவே. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும்.
தூதர்கள் வினைகளை மீட்கும் போது நிறைவான ஜெய துணி முழங்கும் போது அல்லேலூயா கீதம் பாடிக்கொண்டே அல்லேலூயா கீதம் பாடிக்கொண்டே அன்பராமே சுவோடு அகமகிழ்வே அன்பராமே சுவோடு அகமகிழ்வே இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும் மகிமையில் அவனோடு நான் வாழ்ந்தால் போதும் முட்கிரீடம் சூட்டப்பட்ட தலையை பார்ப்பேன் பொற்கிரீடம் சூட்டி நானும் புகழ்ந்திடுவேன் வாரினால் அடிப்பட்ட முதுகை பார்த்தேன் வாரினால் அடிப்பட்ட முதுகை பார்த்தேன் ஒவ்வொரு காயங்களால் முத்தம் செய்வேன் ஒவ்வொரு காயங்களால் முத்தம் செய்வேன் இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும் மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும் என்னுள்ளம் நன்றியால் நிறைந்தேடுதே எந்த நின் பாக்கிய வீட்டை நினைக்கையிலே அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா வர்ணிக்க எந்த நாவு போதாதையா வர்ணிக்க எந்த நாவு போதாதையா இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும் மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும் தேவ எக்கால முழக்கம் என்று முழங்கிடுமோ ஏழைய நாவல் என்று தீர்ந்திடுமோ இயேசு என் கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார் இயேசு என் கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார் அவளா எங்கிடுதே என்னுள்ளமே அவளா எங்கிடுதே என்னுள்ளமே இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும் மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும் நித்திய மூச்சை விட்டு சேர்ந்தால் போதும் நித்திய மூச்சை விட்டு சேர்ந்தால் போதும் அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும் அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும் அல்லேலூயா. அடுத்த பாடல் தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன் பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும் உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும் தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன் தூயாதி தூயரே உமது புகழை நான் பாடுவேன் பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும் உயிருள்ளவரை நீன் புகழ் பாட வேண்டும் பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும் உயிருள்ளவரை நீன் புகழ் பாட வேண்டும் தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன் சீடரின் கால்களை கழுவினவர் தென்னீரால் உள்ளம் கழுவிடுமே சீடரின் கால்களை கழுவினவர் தென்னீரால் உள்ளம் கழுவிடுமே பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும் உயிருள்ளவரனின் புகழ் பாட வேண்டும் பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும் உயிருள்ளவரனின் புகழ் பாட வேண்டும் தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன் நோய்களை அகற்றிடும் வைத்தியரே தெய்வீக நல் தூகமீந்திடுமே நோய்களை அகற்றிடும் வைத்தியரே
தெய்வீக நல் சுகமீங்கிடுமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரினே புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரினே புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். துயரங்கள் பாரினில் அடைந்தவரே, துன்பங்கள் தாங்கிட பலன் தாருமே. துயரங்கள் பாரினில் அடைந்தவரே, துன்பங்கள் தாங்கிட பலன் தாருமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரினேன் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரினேன் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். பரலோகில் இடமுண்டு என்றவரே, பரிவாக என்னை சேர்க்க வந்திடுவீரே. பரலோகில் இடமுண்டு என்றவரே, பரிவாக என்னை சேர்க்க வந்திடுவீரே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரினேன் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரினேன் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். பாவத்தின் சேற்றில் அமிழ்ந்திடாமல் பாசமாய் அனைத்தென்னை தூக்கினீரே. பாவத்தின் சேற்றினில் அமிழ்ந்திடாமல் பாசமாய் அனைத்தென்னை தூக்கினீரே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரினேன் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரினேன் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்தரிக்கிற தகப்பனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வருஷத்தின் 2வது மாதத்தின் கடைசி நாளிலே கூட்டி வந்து சேர்த்து தயவுக்காக ஸ்தோத்திரம். இந்த மாதம் முழுவதும் நீர் செய்த எல்லா நன்மைகளை நினைக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம். ஒரு புதிய மாதத்திற்காக ஆயத்தப்பட்டு காத்திருக்கிறோம். அப்பா, நாங்கள் உண்மையில் நம்பிக்கை வைத்து காத்திருக்கிறபடினால் நாங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டோம் என்று விசுவாசிக்கிற ராஜா. நாங்கள் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறோம். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை அப்பா. நீ சொல்ல ஆகும் கட்டிட நிற்கும். ஆகாய விரிவையும் அப்பா சூரியன் சொன்ன நட்சத்திரங்களையும் ஒரு வார்த்தையினால் உண்டாக்கின தேவன் அப்பா. நீர் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறேன். நீர் எங்களை காண்கிற தேவனுமாய் இருக்கிறேன். எங்களுக்காக ஆயத்தம் பண்ணின ஒரு ராஜ்யத்தையும் வைத்திருக்கிறேன். அதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம். மகிமையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். மகத்துவத்தின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். துதிகளோடும் ஸ்தோத்திரங்களோடும் உடைய சமூகத்தில் நாங்கள் பிரவேசிக்கிறோம். அப்பா, நீர் துதிகளின் மத்தியில் வாசமாயிருக்கிற தேவனாய் இருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ. துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. ஆராதனை, 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 ஆராதனை,
என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே. விலையேற பெற்று உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர். விலையேற பெற்று உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர். ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர். ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர். ஆராதனை, 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 ஆராதனை என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே. அவருடைய சமூகத்தில் நிற்பதற்கு நம்மை லேவியரும் ஆசாரியருமாய் தெரிந்திருக்கிறார். ஆசாரியர்கள் பணி செய்வார்கள், லேவியர்கள் பணிவிடை செய்வார்கள். அப்பா, ஆசாரியர்கள் தான் பலி செலுத்துவார்கள், நான் பலிக்கான உதவிகளை லேவியர் செய்வார்கள். அப்பா, இன்றைக்கு எங்களுக்கு லேவியரும் ஆசாரியருமாய் வைத்திருக்கிறது. இதை நீர் மீட்டுக் கொண்ட உதவிகள் உமக்கு ஸ்தோத்திர பலிகளாய் ஏறெடுக்கிறோம் ராஜா. ஹalleluya, ஹalleluya. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இஸ்ரவேலரின் துதிகளுக்குள் வாசமாய் இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். துதிகளில் பிரியப்படுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். துதிக்கப்படத்தக்கவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம். மகிமையின் தேவனையே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, பரிசுத்தத்தோடும் விசுவாசத்தோடும் சமூகத்தில் வந்து நிற்கிற ராஜா, திறப்பின் வாசலில் வந்து நிற்கிற ராஜா, மற்றவர்களுக்காக பரிந்து பேசும்படியாக கடந்து வந்திருக்கிற ராஜா. அப்பா, பிதாவினிடத்திலே பரிந்து பேசுகிற தேவனாய் இருக்கிறீர். அதே ஆவியனை எங்களுக்கும் தந்திருக்கிறீர் ராஜா. இதோ நாங்களும் மற்றவர்களுக்காக பரிந்து பேசுகிறோம். நன்றி ராஜா, நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. இஜபங்கள் உமக்கு புதிதாக இருக்கட்டும். நன்றி ராஜா. ஹalleluya, ஹalleluya. எந்தன் ஜப வேளை உமை தேடி வந்தே, தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை, எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தே. எந்தன் கோட்டை, எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தே. சோராது ஜெபித்திட ஜபாவி வரம் தாருமே, தடையாவும் அகற்றிடுமே. தயை கேட்டுவும் பாதம் வந்தே. எந்தன் ஜப வேளை உமை தேடி வந்தே, தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை, எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தே. எந்தன் கோட்டை, எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். உம்மையே நாடி வந்திருக்கிறோம். இந்த ஜெப வேளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். ஜெபிக்கிற உடைய பிள்ளைகளை உடைய ரத்தத்தால் மூடி மறைத்துக் கொள்ளும். கர்த்தருடைய ஆவியானவர்தாமே வாக்கு கடங்கா பெருமிச்சலோடு வேண்டுதல் செய்கிறவர் எங்களோடு கூட இருந்து அப்ப அந்த ஜெபங்களுக்கு பதில் தருமடியாக வேண்டிக் கொள்ளுங்கள் ராஜா. நன்றி தகப்பனே. முதலாவது ஜெபிக்க போகிற குறிப்புகளுக்காக சகோதரர் ரூபன் ஆம்ப்ரோஸ் அவர்கள் இணைப்பு வரும்படி அழைக்கிறேன். அவர்கள் ஜெபிக்க வேண்டிய குறிப்பு, அண்ணா நகர் பகுதியை சார்ந்த ஹேனா கேரல் என்ற சகோதரி புற்றுநோயால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். குடும்பம் மிகவும் சோர்வுற்று காணப்படுகிறார்கள். அடுத்தது அண்ணா நகர் பகுதியை சார்ந்த சந்திரன் என்ற சகோதரன் பக்கவாத நோயினால் படுக்கையில் இருக்கிறார். அவருடைய குடும்பமும்
அப்பன் பிள்ளைகள்லாம் திருமணம் ஆகாமல் இருக்கிறார்கள். மிகவும் சோர்ந்து போய் காணப்படுகிறாள் ராஜா. ஆகவே இந்த 2 குடும்பங்களுக்காக இந்த வியாதியின் கூறுகளில் இருந்து நம்முடைய கர்த்தர் மனம் வைத்தால் மாத்திரமே அற்புதம் நடக்கும். அவர் மனம் இறங்க வேண்டும். அவர் மன உருக்கத்தின் தேவன். அந்த தேவனை நோக்கி நாம் பார்ப்போம். இந்த 2 பேருக்காகவும் சகோதரன் ரூபன் ஆம்ப்ரோஸ் அவர்கள் இணைப்பில் வந்து ஜெபிக்கும்படி அன்பாய் அழைக்கிறேன். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நான் நன்றி செலுத்துறப்பா ராஜா தகப்பனே. நாங்கள் எல்லாரும் இருதயத்தோடு விசுவாச உள்ளத்தோடு தேவனே நாங்கள் உம்மிடத்தில் பேசும்படியாய் கேட்கும்படியாய் உமது வார்த்தைப்படி கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று சொன்ன உமது திவ்ய சத்திய வார்த்தைப்படி ஆண்டவரே வாக்குத்தத்தத்தை பற்றி கொண்டு அப்பா உம்மிடத்து விண்ணப்பம் பண்ண கொடுத்த இந்த பரிசுத்தாவின் துணையோடு கூட கொடுக்கும்போது உங்களுடைய வாக்குத்தத்தனை எங்களில் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிற நம்பிக்கையோடு கூடியிருக்கிறப்பா ராஜா. நாங்கள் இந்நாள் மட்டும் ஆண்டவரே கடந்த வருடங்களிலும் நாட்களில் மாதங்களிலும் கூட நாங்கள் ஜெபித்த ஒவ்வொன்றுக்கு நீ பதில் தந்திருக்கிறீர். இப்போ நீ பதில் கொடுப்பேன் என்ற விசுவாசத்தோடு உங்களை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உமது பிள்ளைகள் ஆண்டவரே. அப்பாவுடைய திரு சமூகத்தில் எங்கள் கூக்குரலின் சத்தம் கேட்கத்தக்கதாக நாங்கள் ஒன்றுபடுகிறோம் ஆண்டவரே. இப்போது ஆண்டவர் பாரத்தோடும் சமூகத்தில் நாங்கள் இந்த விண்ணப்பங்கள் எல்லாம் ஏறெடுக்கிறோம்ப்பா. நாங்கள் சொல்லும் செய்யும் ஒவ்வொரு காரியத்திலும் தேவன் மகிமைப்படுவீராக. எங்களில் மகிமைப்படி சொன்ன மகிமை எங்கள் மேல் இறங்கத்தக்கதாக இந்த ஜெபிக்க போற ஒவ்வொரு குறிப்புகளையும் அப்பா அப்பா தயவு செய்து எங்களுக்கு பதில் அளிக்கிறார். நிச்சயமாக பதிலளிக்க நம்பிக்கையோடு இந்த முதலாவது விண்ணப்பம் ஆண்டவரே கீனா கேரலுக்காக நான் ஜெபிக்கிறப்பா ஆண்டவர். அந்த கேன்சர் என்ற வியாதி ஆண்டவரே காணப்படாமல் போய் எவ்வளவோ நீ அதிசயம் செய்த என் அதிசயமான தேவர், நீர் அற்புதர் என்ற நம்பிக்கை விசுவாசத்தோடு ஆண்டவரே 38 வருஷமாய் ஆண்டவே வியாதி இருந்த நீ குணமாக்கினீர் ஆண்டவர். வல்லம் காரியம் நீட்டுப்பட்டு ஆண்டவர் நீ கேட்ட ஒரே வார்த்தை என்பது ஆண்டவர் நீ சுகமாக விரும்புகிறாயன்னு கேட்டீங்க ராஜா. நாங்கள் இவர்களுக்காக ஆண்டவரை சுகத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா சகோதரி காசு வைப்பா காயப்பட்ட தழும்புகளால் நீ குணமானீர்கள் சொன்ன திருவாதிபடி எங்கள் சாபங்களை பாவங்களை நோய்கள் எல்லாம் நீ சிலுவிலே சுமந்து தீர்த்து விட்டு அந்த நம்பிக்கை விசுவாசத்தோடு நாங்கள் இந்த விண்ணப்பங்களா ஏறெடுக்கிறப்பா. நீ மனம் இறங்கும், நீ இறக்கம் உருக்கமும் நீடி சாந்தமும் பொறுமையுள்ள மிகுந்த கிருபையுள்ள தேவனாய் கர்த்தர் ஆண்டவர். எங்கள் ஜெபத்தை கேட்கறீங்கப்பா. எங்க மத்தியில வந்திருக்கிறீங்க. எங்க அப்பா எங்க ஜெபத்தை நீ ஆண்டவரே அங்கீகரித்துக் கொள்வேன் நம்பிக்கையோட பதில் அளிக்க போவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எப்பொழுதும் சகோதரன் சந்திரனுக்காக நான் ஜெபிக்கிறப்பா ராஜா. பக்கவாதம் என்று சொல்லி ஆண்டவரே நரம்புகள் இழுக்கப்பட்டு கைகால் முடக்கப்பட்டு இந்த செயலை ஆண்டவர் அப்பா சகோதரருக்கோ இயேசுவின் நாமத்தினாலே நரம்புகள் உருவாக்கப்படும் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவர். ஆண்டவர் உலர்ந்த எலும்புகளை ஆண்டவர் உயிரடை செய்த ஆண்டவர் ஆண்டவர் திருநாமத்தினால் இயேசு கிறிஸ்து உயிர்த்த இந்த நாமத்தினால் அப்பா இந்த சந்திரன் என்ற சகோதரனை கரம் தொடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். காயப்பட்ட தலைமுறை குணமான வார்த்தை நிறைவேறத்தக்கதாக ஜெபித்த ஆண்டவரே இந்த சுகமினப்பட்டு போயிருக்கிற ஆண்டவரே ஹீனாக்காக சந்திரனுக்காக அப்பா திருச்சமூகத்தில் நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம்ப்பா. அதிசயத்தை காணும்படி கிருபை செய்யுப்பா. அநேக அற்புதங்களை வேதத்தைப்படி நாங்கள் பார்க்கிறோமே அப்பா. இப்பொழுது உங்கள் தெய்வீக பிரசன்னம் இந்த மத்தியில் இருந்து இங்க விண்ணப்பங்களை அங்கீகரித்து இவர்களுக்கு நீ நல்ல சுகத்தை பலத்தையும் சமாதானத்தையும் குடும்பங்கள் இதனால் சாட்சியா எலும்பு பண்ணி இருக்கிறேன். மகிமை அந்த வீட்டில் மேலும் அவர்கள் மேலும் இறங்கினபடியால் உமக்கு சோத்திரம் நன்றி செலுத்துறப்பா. இயேசு நாமத்தில் உங்களுடைய பாதம் வந்து கெஞ்சி ஜெபிக்க ஜீவனுள்ள பிதாவே ஆமேன். ஆமேன் ஆமேன் ஆமேன். கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடியால் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அடுத்து சொல்ல போகிற குறிப்புகளுக்காக சகோதரி ஷீபா ரூபன் இணைப்பு வரும்படி அழைக்கிறேன். அது ஜெபிக்க வேண்டிய குறிப்பு, இந்த நாட்களில் பிள்ளைகள் அரசு தேர்வு எழுதி கொண்டு இருக்கிறார்கள். குறிப்பாக நம்முடைய ஐக்கியத்தை சார்ந்த பிள்ளைகள் இருவருக்கு நான் பார்த்தவள் ஜெபிக்கணும். பிரான்சிஸ்க்கு வருகிற திங்கட்கிழமை தேர்வு ஆரம்பிக்க இருக்கிறது. இவ்வளோ ரக்ஷிதா இன்னும் சிபிஎஸ்சி தேர்வு எழுதி கொண்டிருக்கிறாள். அதில் மேத்ஸ் வருகிற திங்கட்கிழமை இருக்கிறது. அது மிகவும் கடினமான ஒரு சப்ஜெக்ட். அதையும் பாஸ் பண்ண முடிய கற்று உதவி செய்ய வேண்டும். அதை தேர்வு எழுத போகிற 2 பிள்ளைகளுக்காகவும் எட்வினா சகோதரி அவருடைய கணவர் வெளிதேசத்தில் வேலை பார்த்தாலும் அந்த வேலை திடீரென்று அவர்கள் ஆப் கொடுத்து அனுப்பி விடுகிறார்கள்.
அதனால் ரொம்ப சிரமப்படுகிறார்கள். நிரந்தரமாய் அந்த வேலை நிலைத்திருக்கும்படியாய் அவருக்காக வேண்டிக் கொள்வோம். அதுல குமணன் என்ற சகோதரன் அவர் வீடு வாங்குவதற்கான முயற்சிகளை எடுத்திருக்கிறார்கள். கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினார், அதை நம்பினார்கள். இன்றைக்கு அவர்கள் வீடு வாங்குவதற்கான ஒரு சூழ்நிலை உண்டாயிருக்கிறது. ஆனால் உடனடியாக பல லட்சங்களை அவர்கள் திரட்ட வேண்டும். அதன் குறுகிய காலத்தில் திரட்ட வேண்டும். கர்த்தர் தாமே அதுக்கு ஒத்தாசை செய்ய வேண்டும். அவை கர்த்தரே இறங்கி அவர்களுக்கு அந்த வீட்டை வாய்க்க செய்ய வேண்டும். இந்த காரியங்களுக்காக சகோதரி ஷீபா ரூபன் அவர்கள் இணைப்பில் வந்து ஜெபிக்கும்படி அன்பாய் அழைக்கிறது. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. நீ நேற்றும் என்று மாறாத தேவன். அப்பா, நீ அன்று செய்த அற்புதத்தை இன்று செய்ய வல்லவர். உம்மால் செய்யக்கூடாத காரியம் இந்த உலகத்துல ஒன்றும் இல்லை. சகலத்தை நீ செய்ய வல்லவர். வானத்தின் பூமி சிருஷ்டித்தவர். எங்களையும் உமக்கென்று தெரிந்து கொண்டீங்க. எங்களையும் உடைய சாயலில் உருவாக்கினீங்க. உம்மை துதிப்பதற்காகவே எங்களை வைத்திருக்கீங்க. நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை உபவாச நேரத்திலே உம்மை நோக்கி பார்க்கிறோம் ராஜா. எங்கள் முகங்கள் எல்லாம் பிரகாசமடைய நீங்க உதவி செய்யுங்க. நீங்க உடைய வெளிச்ச வேதத்தின் வெளிச்சத்தை எங்கள் மேல் வீச செய்யுங்க ஆண்டவரே. நாங்கள் ஐக்கியத்தில் கலந்து கொண்ட ஒவ்வொரு மேலும் அதாவது அந்த ஒளியை நீங்க வீச செய்யுங்க. ஒவ்வொருவரும் பிரகாசம் அடையட்டும். ஒவ்வொருவருடைய தேவைகள் கத்தாவே, ஒவ்வொருடைய இருதயத்தின் விண்ணப்பங்கள் எல்லாம் நீங்க அறிந்திருக்கிறீங்க ஆண்டவரே. ஒவ்வொன்றுக்கும் நீங்க பதில் தாங்க அப்பா. தூரத்துக்கு சமயம் இருக்க தேவன் நீங்க ராஜா. நீங்க எல்லாவற்றிற்கும் பதில் தருகிற தேவனா இருக்கிறீர். இந்த வேலையிலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த கால வேலையில ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை நீங்க ஒரு விசை நினைத்தரலப்பா. எங்கள் குறைகள், குற்றங்கள், பாவங்கள், அநீதிகள், எங்களிடத்தில் கீழ்ப்படியாத குணங்கள், எங்களிடத்து பெருமை எது இருந்தாலும் ஏசப்பா ஒரு விசை நீங்க எங்களை மன்னிங்கப்பா. எங்களை மன்னித்து இந்த ஜெபத்துக்கு பதில் தாங்க. எங்களை இயேசுவின் ரத்தத்தால கழுவி சுத்திகரியுங்க. எங்களை தாழ்த்துக்கிறோம். நீ இந்த இடத்துல எங்களை தைரியமாய் விண்ணப்பிக்க வைக்கிறீங்க. அதற்காக சோதரிக்கணும். பொழுது கூட தேர்வு எழுதுற பிள்ளைகளுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம். பிரான்சிஸ்காக பாரத்தோடு வருகிறோம். ரக்ஷிதா இந்த பிள்ளைகளும் இருவரும் எழுத போகிற எக்ஸாம்ஸ்ல கத்தாவை நீங்க தான் ஜெயம் கொடுக்கணும் அப்பா. இந்த பிள்ளைகள் நல்லபடியாக எழுதி நல்ல சுகம் ஆரோக்கியத்தை கொடுங்க. ஒவ்வொரு நாளும் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஆண்டவரே கத்தாவை நீங்க அவளுக்கு போதித்து நடத்துங்க. நான் நடக்க வேண்டிய வழியை உனக்கு தருவேன், போதிப்பேன்னு சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. நீங்க இந்த பிள்ளைகளுக்கு விசேஷ ஞானத்தை கொடுங்க. எந்தெந்த பாடத்துல அவர்கள் விசேஷம் அந்த மேத்ஸ் சப்ஜெக்ட் கடினமான இந்த சப்ஜெக்ட்ல அவள் கடினம் என்று சொல்லியிருக்காங்க. தேவன் தாமே இதெல்லாம் செயல்பட கத்தாவே நல்ல ஒர்க் பண்ண கத்தாவே அவர்களுக்கு ஞாபக சக்தி கொடுங்க. எந்தெந்த கேள்விகள் கத்தாவே அவர்கள் கடினமாக விளக்கி நீங்க அவர்களுக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. நீர் கற்று தருகிற தேவனப்பா. இந்த பிள்ளைகள் உண்மையே சார்ந்திருக்காங்க. இந்த 2 பிள்ளைகளும் இன்னும் எழுதுற எக்ஸாம்ஸ் எழுதுகிற ஒவ்வொரு 10th 11th 12th பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக கூட ஜெபிக்கிறோம். எல்லா பிள்ளைகளும் அப்பா ஞானத்தினாலே நிரப்புங்க. ஒருவர் ஞானத்தில் குறைந்த கேட்க கடவுள் சொன்னாங்க. பிள்ளைகளுக்கு விசேஷமாக ஞானத்தை கொடுங்க. பிரான்சிஸ்க்கு ஞானத்தை கொடுங்க. நல்ல சுகத்தை கொடுங்க. மற்றும் ஆண்டவர் ரட்சிதாக்கு நல்ல சுகத்தை ஞானத்தை கொடுங்க. ஞாபக சக்தி கொடுங்க. இந்த வெயில் அகோரம் எதுவும் பாதிக்காதபடி ராஜா அவர்களுக்கு நல்ல கத்தாவை சுகத்தோடு ஆரோக்கியத்தோடு ஒவ்வொரு நாள் ப்ரிப்பேர் பண்ணி கத்தாவை ஜெபத்தோடு பெற்றோர்களை அனுப்பி வைக்க நீங்க கிருபையை செய்யுங்க. குதிரைகள் யுத்தத்துக்கு ஆயத்தப்படும். கத்தரால் ஜெயமோதும் சொன்ன வண்ணமாக பிள்ளைகள் ஜெயம் எடுத்துக் கொள்ள நல்ல விதமாக ஒவ்வொரு எக்ஸாம்ஸ் எழுதி கத்தாவே குறித்த நேரத்தில் எல்லா கேள்விகளுக்கும் பதில் எழுத அவர்களுக்கு நினைவு கூட்டுங்க ஆண்டவரே. உண்மையே நம்பி இருக்கிறாங்கப்பா. பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்க. நாங்களும் கத்தாவே அவர்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம். நீர் ஒவ்வொருவரையும் நீங்க கத்தாவையை நினைத்து அவளை ஆசீர்வதிக்கிறீங்க. அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுது கூட எட்வினா அந்த கணவனின் கத்தா வெளிநாட்டு வேலைக்காக ஜெபிக்கிறோம். அவ்வப்போது கத்தாவே ராஜா நிரந்தரமான வேலையில ப்ராஜெக்ட்ல நினைத்தரலாம் ராஜா. இந்த பிள்ளைக்கு இந்த மகனுக்கு கத்தாவே நிரந்தரமாக பெர்மனன்ட் ப்ராஜெக்டை கொடுத்து கத்தாவை நிரந்தரமாக அந்த வேலையே கிடைக்கும்படி நாங்க பாரத்தோடு செபிக்கிறோம். கொடுத்து குறிப்பை கத்தாவை நினைத்தரலாம். நீங்க பிள்ளைகளுக்கு நல்ல கத்தாவை வேலையை நீ கொடுக்க போறீங்க. அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். நீங்க மறவாத தேவன் கத்தாவை இந்த பிள்ளைகளை நினைத்து இவர்கள் கத்தாவை நிரந்தர வேலையை கொடுக்க போறீங்க. அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இப்போது குமரனுக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் வாங்குவதற்கான இந்த வீடு கத்தாவே நீங்க அவர்கள் ஜெபத்துல வைத்து கத்தாவே நீங்க அவர்களுக்கு வீடு ஏற்படுத்தி கொடுத்திருக்கீங்க. அது காரியங்கள்லாம் வாய்க்க செய்திருக்கீங்க. ஆனா பண தேவைகள் எல்லாம் நீங்க சந்திக்கும்போது ஜெபிக்கிறோம். கடன் இல்லாமல் ஆண்டவரே ராஜா அவர்களுக்கு நீங்க சொன்னபடியே கத்தாவே உங்க பாத்துல வைத்து ஜெபித்து கத்தாவே இந்த காரியம் துவங்கி இருக்கிறாங்க. இந்த பிள்ளைகள்
கர்த்தாவே நீங்க ஆசீர்வதிங்க, நல்ல வழி நடத்துங்க, அவளுக்கு ஆலோசனை கொடுங்க. ஒன்றிலும் கர்த்தாவே யாரும் எந்த விதத்திலும் ஏமாற்றி விடாதபடி அந்த வீடு வாங்குற விஷயத்துல எல்லாம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா கிளியரா இருக்க நாங்க ஜெபிக்கிறோம். இவர்களும் பாத்தல் வைத்து ஜெபித்து எல்லா காரியம் செய்யறதுனால நீங்க வாய்க்கு செய்யுங்க, பண தேவைகளை சந்திங்க. அப்படியாக கர்த்தாவே நீங்க தேவைகளை சந்திக்கிறீங்க, அதற்காக நன்றி செலுத்துகிறோம், தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஆமேன், 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 ஆமேன். கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடியால் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அடுத்த குறிப்பு, சகோதரி ஜாக்கி துறை இணைப்பில் வரும்படி அழைக்கிறேன். ஜெபிக்க வேண்டிய குறிப்பு, வருகிற 2ஆம் தேதி 14 காண்கிற லேவ்லின் ஜோ, பேசிலுடைய மகன், அவனுக்காக ஜெபிக்கணும். 6ஆம் தேதி ஜஸ்டினா, பேடன் பிரதருடைய பேத்தி, அந்த மகளுக்காக ஜெபிப்போம். அதே 6ஆம் தேதி பிறந்த நாளை நினைவுறதுக்கு ஜெயா ஜாக்லின் சகோதரிக்காக, அவளுக்காக ஜெபிப்போம். இந்த பிறந்த நாளை காண்கிற, இந்த விசேஷ நாட்களை காண்கிற பிள்ளைகளுக்காக சகோதரி ஜாக்கி துறை இணையத்தில் வந்து ஜெபிக்கும்படி அழைக்கிறேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிற ராஜா கர்த்தாவே, பிறந்த நாளை காண்கிற கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளை ராஜா உம்முடைய கருத்துல ஒப்பு கொடுக்குற ராஜா கர்த்தாவே, லேப்லின் ஜோ உம்முடைய கருத்துல ஒப்பு கொடுக்குறோம், ஜஸ்டினா உம்முடைய கருத்துல ஒப்பு கொடுக்குற ராஜா கர்த்தாவே, இந்த சிறு வயது முதல் கொண்டு கர்த்தாவே பிள்ளைகளை நீங்க கர்த்தாவே உம்முடைய கருத்தினால ஆசீர்வதித்து ராஜா கர்த்தாவே, ஆவியின் கனிகளினால ராஜா பிள்ளைகளை நிரப்பும்படியா நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி ஏசப்பா. கர்த்தாவே, நான் உன்னை ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொன்ன தேவன் சுவாமி ஏசப்பா. உம்முடைய ஞானத்தினால ராஜா பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதித்து ராஜா கர்த்தாவே, இந்த சிறு வயது முதல் கொண்டு கர்த்தாவே உம்முடைய ஞானத்தையும் உம்முடைய அன்பும் பிள்ளைகள் பருகி வளர ராஜா கர்த்தாவே ஏசப்பா. நீங்க கிருபை பாராட்டும்படியா நாங்கள் செபிக்கிற ராஜா கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையானது கர்த்தாவே பிள்ளைகளுடைய இருதயத்துல நீங்க நிரப்பும்படியா நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொரு நிமிடமும் கர்த்தாவே உம்முடைய வார்த்தையை கர்த்தாவே பிள்ளைகள் உட்கொண்டு கர்த்தாவே அந்த ஞான பாலில வளர சுவாமி ஏசப்பா நீங்க கிருபை பாராட்டும்படியா நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி ஏசப்பா. கர்த்தாவே, பிள்ளைகளுடைய வாஞ்சைகள் விருப்பங்களை ஏசப்பா என் தேவன் நீங்க நிறைவேற்றி தர முடியாது நாங்கள் செபிக்கிறோம் ராஜா கர்த்தாவே. உம்முடைய ஞானத்துல பிள்ளைகளை வளர்க்க கர்த்தாவே நீங்க கிருபை பாராட்ட முடியாது நாங்கள் செபிக்கிறோம். உங்களுடைய துதிக்கிற பிள்ளைகள் வளர சுவாமி ஏசப்பா. இந்த பிறந்த நாள் கொண்டு சுவாமி ஏசப்பா பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய நாமம் கர்த்தாவே பிள்ளைகள் நிமித்தமாய் கூட கர்த்தாவே மையப்பட ராஜா நீங்க கிருபை பாராட்ட முடியாது நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி ஏசப்பா. வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிற தேவன் சுவாமி ஏசப்பா, நன்மையான ஈவுகளால் நன்மையான காரங்களால ராஜா கர்த்தாவே பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிக்க முடியாது நாங்கள் செபிக்கிற ராஜா. நீரே நல்ல தகப்பனாய் மெய்ப்பனாய் இருந்து ராஜா இந்த பிள்ளைகளை நீங்க வழி நடத்துங்க சுவாமி ஏசப்பா. அதே போல ராஜா ஜெயா ஜாக்லின் உடைய கருத்துல ஒப்பு கொடுக்குற ராஜா, அவர்களையும் நீங்க கர்த்தாவே ஏசப்பா ஆசீர்வதிக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம். கையிட்டு செய்யும் வேலையில சுவாமி ஏசப்பா உம்முடைய பிரசன்ன ராஜா தங்கி இருக்க முடியாது நாங்கள் செபிக்கிற ராஜா கர்த்தாவே. கையிட்டு செய்ய எல்லா வேலைகளையும் ராஜா என் தேவன் நீங்க அவங்களை ஆசீர்வதிக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. உம்முடைய காரம் அவர்களோடு இருந்து சுவாமி ஏசப்பா நீங்க ஆசீர்வதிக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் நீங்க அவங்களை பலப்படுத்துங்க, ஞானத்தினால நிரப்புங்க சுவாமி ஏசப்பா. குடும்பத்துல நல்ல ஒரு சமாதானம் நிலைத்திருக்க சுவாமி ஏசப்பா. சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் ராஜா என் தேவன் நீங்க கர்த்தாவே அவர்களை நிரப்ப முடியாது நாங்கள் செபிக்கிற ராஜா கர்த்தாவே. இருதயத்தின் வாஞ்சிகளையும் விருப்பங்களையும் நிறைவேற்றுகிற தேவன் தாமே ஏசப்பா. அவருடைய இருதயத்தின் வாஞ்சிகள் விருப்பங்கள் எல்லாவற்றையும் ஏசப்பா நீங்க கர்த்தாவே நீங்க நிறைவேற்றி தர முடியாது நாங்கள் செபிக்கிறோம். நல்ல ஒரு சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு காணப்பட சுவாமி ஏசப்பா நீங்க கிருபை பாராட்ட முடியாது நாங்கள் செபிக்கிறோம் ராஜா. உங்களுடைய பிரசன்ன ராஜா அவர்களை ஆளுகை செய்ய முடியாது நாங்கள் செபிக்கிறோம். நீங்க கர்த்தாவே ஆசீர்வதிக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. உங்களுடைய நாமம் மையப்படட்டும். பிறந்த நாளை காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ராஜா சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு காணப்பட நீங்க கிருபை பாராட்டுங்க. தேவ ஆவியானவர் தாமே ஏசப்பா பிள்ளைகளை வழி நடத்த முடியாது நாங்கள் செபிக்கிறோம். உங்களுடைய நாமம் ஒன்றே மையப்படட்டும். துதிகன மகிமை எல்லாத்தையுமே செபிக்கிறோம். நசனாகி இயேசு கிறிஸ்துவில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமேன், 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 ஆமேன். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டு விசேஷ நாட்களை காண்கிற பிள்ளைகளை விசேஷ விதமாய் ஆசீர்வதித்ததற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அடுத்ததாக சொல்ல போகிற குறிப்புகள் அனைத்தும் பாட்னா பகுதியிலிருந்து வந்த குறிப்புகள். பாட்னா பகுதி ஊழியங்களை நாம் ஆதரித்து வருகிறோம், ஜெபத்தாலும் பொருளாலும் ஆதரித்து வருகிறோம். நல்ல சாட்சிகளையும் கேட்டு வருகிறோம். கடந்த வாரத்தில் கூட அந்த நார்த் ரீஜன் டைரக்டர் சென்னை வந்திருந்தார். 2 நாட்கள் என்னுடைய தங்கி பறித்து பல ஊழியங்களை செய்து கடந்து போனார். ஆக நல்ல சாட்சிகளை கர்த்தர் எழுப்பி வருகிறார். இப்போ இந்த புல்வாரி சரி பாட்னாவில் ஒரு பகுதியில இருக்கிற ஒரு சபை, அங்கே ஆத்துமாக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பகுதி மக்களை பற்றி உங்களுக்கு நன்றாக தெரியும். அவை எப்படிப்பட்ட சூழ்நிலை வருகிறார்கள் என்று அறிவீர்கள். மது பழக்கம், தீய பழக்கங்கள், இளம் வயது திருமணங்கள், தெய்வ வழிபாட்டில்
வித்தியாசமான முறைமைகள், மூட நம்பிக்கைகள் இவைகள்லாம் நிறைந்தவர்கள். போதைப் பொருட்கள் எல்லாருமே ரொம்ப சாதாரணமாக அவர் பயன்படுத்துவார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து வருகிறவர்கள் கர்த்தர் அங்கே அநேகரை மீட்டெடுத்து வருகிறார். அதிலிருந்து சிலருடைய ஜெபிக்க முடியாத குறிப்புகளை அங்குள்ள பாஸ்டர் அனுப்பியிருக்கிறார். அவைகளுக்காக சகோதரி சாந்தி ரூபன் இணைப்பிலிருந்து ஜெபிக்க முடிய அழைக்கிறேன். ஜெபிக்க வேண்டிய குறிப்பு சகோதரி ராணி, சகோதரி லால்தி தேவி, சகோதரி சபிதா, இவர்களெல்லாம் சர்க்கரை நோயினால் அவஸ்தைப்படுகிறார்கள். அது அந்த வியாதியிலிருந்து நீங்க வேண்டும். குறிப்பாக இப்பொழுது அங்கே குளிர்காலம் நீங்கி வெயில் காலம் ஆரம்பிக்கிற இந்த சூழ்நிலையில இந்த அம்மை நோய் அதிகமாய் பரவும். அது இப்பொழுது அங்கே அதிகமாய் பரவி இருக்கிறது. அந்த அம்மை நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற பூனம் குமாரி என்ற 3 வயது குழந்தைக்காக ஜெபிக்க வேண்டும். அந்த குழந்தைக்காக ஜெபிப்போம். அதுபோல ரோஹித் என்ற பையன், அவனுடைய நினைவு தடுமாற்றத்தினால் குடும்பத்திலே பல பிரச்சனைகள், எல்லாத்தையும் சந்தேக கண்ணோடு பார்ப்பதனால் குடும்பத்துல பிரச்சனை. நிக்கி தேவி என்ற மகள் அநேக நாட்களுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டு இப்பொழுது குழந்தை உண்டாயிருக்கிறார், கற்பம் தரித்திருக்கிறாள். அந்த கற்ப காலத்தில் எந்த வியாதியின் பொருளும் வராதபடி கர்த்தர் காத்துக்கொள்ள வேண்டும். இன்னும் புதிய ஆத்துமாக்களை கர்த்தர் கொடுக்க வேண்டும். வீணா தேவி என்ற சகோதரி நெடுநாளாய் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கிறார். அவருக்காக ஜெபிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அந்த ஊழியங்களை செய்கிற ஆர்வனுக்காகவும் வனிதாவுக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டும். அந்த கணவன் மனைவி தம்பதியினர் ஆர்வனுக்காகவும் வனிதாவுக்கும் ஜெபிக்க வேண்டும். இப்பொழுது புதிதாக டெலிமெடிசின் என்று சொல்லி இலவச மருத்துவ முகாமையும் அவர்கள் அங்கு இலவசமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் அநேகர் வருகிறவர்களுக்கு சுகம் மாத்திரமல்ல, ஆன்மீக ரீதியாக நடத்த ஆரம்பித்திருக்கிறார்கள். அந்த ஊழியர்களுக்காக ஜெபிப்போம். இந்த காரியங்களுக்காக சகோதரி சாந்தி ரூபன் ஜெபிக்கும்படி அன்பாய் அழைக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமை துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். துதியின் மத்தியில் வாசமா இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். சர்வத்தையும் ஆளுகை செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே சர்வ சிருஷ்டிகரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை இம்மட்டுமாய் காத்து வழிநடத்தின எபனேசரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உலகத்தின் முடிவு பரிந்தும் உங்களோடு இருப்பேன் என்று சொன்ன வாக்கு மாறாத தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுடைய குறைவுகள் மத்தியிலும் எங்களுடைய வேதனைகள் மத்தியிலும் எங்களுடைய நோய்கள் மத்தியிலும் நீர் எங்கள் கூடவே இருந்து எங்களை எல்லாவற்றுக்கும் தாங்கி தப்புவித்து வருகிறீரே. அந்த தயவுக்காய் நன்றி அப்பா. உமக்கு நன்றி தகப்பனே. உடைய இரக்கங்களுக்காய் நன்றி ஆண்டவரே. இந்த நாளில் ஆண்டவரே மீண்டுமாய் ஒரு விசை அப்பா நாங்கள் ஜூம் மீட்டின் மூலமாய் அப்பா நாங்கள் ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கத்தக்கதாய் கர்த்தர் நீங்க எங்களுக்கு தந்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நேரத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த நேரத்தில் ஆண்டவரே அப்பா கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு ஜெப குறிப்பையும் உடைய சமூகத்துல வைக்கிறோம் அப்பா. நீர் நல்லவர் ஆண்டவரே, ஜெபத்தை கேட்கிறவர் நீர் ஆண்டவரே, ஜெபத்துக்கு பதில் தருகிறவர் நீர் அப்பா. எங்களுடைய விண்ணப்பங்களை ஜெபத்தையும் அப்பா ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொன்னீரே. அதே விதமாய் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் இதை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம் கர்த்தாவே, நீங்க இறங்குங்க கர்த்தாவே அப்பா. பாட்னா பகுதியில இந்த புல்வாரி ஷெரீப் பகுதியை சேர்ந்த ஊழியத்தை செய்கிற அந்த மகனுக்காய் ஜெபிக்கிறோம். ஆரோனுக்காகவும் அவருடைய மனைவி வனிதாவுக்காகவும் நோக்கி பார்க்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா. தமிழ்நாட்டிலிருந்து ஆண்டவரே அவர்கள் அந்த பகுதியிலே ஊழியம் செய்ய முடியுமா அழைத்து சென்றீரே. நீர் இம்மட்டுமாய் நடத்தி வருகிறீரே. அதற்காக கூட நமக்கு நன்றி. அவருடைய அர்ப்பணிப்பை கண்டு ஆண்டவரே நீர் அநேக ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாக தாங்க ஏசப்பா. அது மட்டுமல்ல, கடின இருதயம் உள்ள மக்கள் அப்பா, அந்த அவருடைய பழக்க வழக்கங்கள்லாம் வித்தியாசப்பட்டிருக்கிற சூழ்நிலையில அப்பா அதன் மத்தியில ஊழியம் செய்கிற அவர்களை நீங்க எல்லா இக்கட்டுக்கும் எல்லா அப்பா பொல்லாப்புக்கும் தீவினைகளுக்கும் அவங்க விலக்கி இம்மட்டுமாய் காத்து வருகிற தேவன். இனியும் நீங்கள் காத்து கொள்ளுங்க. அவருடைய தேவைகளை சந்திங்க ஏசப்பா அப்பா. நீர் அப்படி செய்கிற தயவுக்காய் நன்றி. சகோதரன் கொடுத்த அந்த ஜெப குறிப்பை கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அந்த ராணி, அந்த லாரி தேவி, அடுத்ததாக அப்பா அந்த சபிதா என்ற மகள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அந்த பெண்கள் ஆண்டவரே அப்பா இந்த சுகர்னால கஷ்டப்படுறாங்க ஏசப்பா. அவருடைய காரியங்கள் எல்லாம் நீர் அறிவீர் ஆண்டவரே. அந்த குடும்பத்தின் சூழ்நிலையில் அறிவீர் அப்பா. ஆனா அதன் மத்தியில் ஆண்டவரே உம்மை நம்பி உம்முடைய சமூகத்துக்கு வருகிற அந்த சகோதரிகளை என் கர்த்தர் நீங்க சுகப்படுத்த உம்மால் கூடும் ஆண்டவரே, உம்மால் கூடும் ஏசப்பா. உம்முடைய ரத்தத்தின் வல்லமையினாலே அப்பா அந்த சகோதரிகளை ஆண்டவரே நீர் தொடுங்க ஏசப்பா.
உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரையிலும் உம்முடைய அப்பா ரத்தம் அவர்களுக்குள் பாயட்டும். பரிபூர்ண சுகத்தை கொடுத்து ஆண்டவரே நீர் சாட்சியாய் நிறுத்துங்க ஏசப்பா. நீர் அப்படி செய்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா நீண்ட நாள் கழித்து அப்பா கற்பம் தரித்திருக்கிற அந்த மகளுக்காய் ஜெபிக்கிறோம், நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. கற்பத்தின் கனி உம்மால் வருகிற சுதந்திரம் ஆண்டவரே. அதான் அந்த கற்பத்தின் கனியை ஆண்டவரே, அந்த அவருடைய அப்பா ஆகாரங் போஷாக்கு குறைவினால எந்த பலவீனமோ அல்லது இப்ப இருக்கிற அந்த சூழ்நிலைகள் நிமித்தமா அந்த சிக்கன் பாக்ஸ் நிமித்தமாய் அந்த மகளுக்கு எந்த பாதிப்பும் வராதபடிக்கு நீங்க பாதுகாத்து கருவாண்டவரை நீங்க உருவாக்கினீங்க. அதை முழுமையாய் வளர செய்த ஆண்டவரை ஏற்ற நேரத்திலே அந்த மகள் பெற்றுக்கொள்ள உங்களுடைய சமூகத்திலே உங்களுடைய அப்பா அவங்களுக்கு நன்றி செலுத்த கத்த நீங்க உதவி செய்யுங்க சப்பா. நீர் அப்படியாய் அந்த கற்பம் தரித்திருக்கிற அந்த மகளை நீங்க பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க, பலப்படுத்துங்க ஆண்டவரை. இன்னுமாய் இப்ப கற்பத்திற்காய் காத்திருக்கிற மகளுக்காய் கூட ஜெபிக்கிறோம். அந்த மகளுக்கு ஆண்டவரை நீர் ஏற்ற நேரத்திலே கற்பத்தின் கனியை கொடுத்து நீங்க ஆசீர்வதிங்க ஏசப்பா. நீர் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறீர் என்பதை அந்த அப்பா அந்த பகுதியில் உள்ள மக்கள் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ளும்படியாய் நீர் வல்லமையாய் நீர் கிரியை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கணும் ஏசப்பா. நீர் அப்படி செய்கிற தயவுக்காய் நன்றி. அது போல சகோதரன் சொன்னது போல அப்பா இந்த நாட்கள்ல அந்த அம்மை நோய் அதிகமாய் பரவி கொண்டு வருகிற இந்த நாட்கள்ல நீங்க அப்பா அவங்க அந்த நோய் கிருமிகள் ஆண்டவரே யாரையும் தொட்டு அப்பா பலவீனப்படுத்தாதபடிக்கு ஆண்டவரே நீங்க சுகத்தை தாங்க அப்பா. அந்த வான மண்டலங்களில் ஆண்டவரே உடைய ரத்தத்தின் வல்லமை கடந்து வரட்டும். அந்த இடம் முழுவதுமா உடைய ரத்தத்தின் வல்லமையினாலே மூடிக்கொள்ளுங்க ஏசப்பா. உடைய ரத்த கோட்டைகள் அவர்களை மூடிக்கொள்ளுங்க ஏசப்பா. எந்த பலவீனமும் அணுகாதபடிக்கு காத்து கொள்ளுங்க. குறிப்பாய் அப்பா ஆரோன் சகோதரனுக்கும் வனிதா மகளுக்கு ஆண்டவரே எந்த பலவீனங்கள் வராதபடிக்கு ஆண்டவரே நீங்க பொறுப்பேற்றுக் கொள்ள முடிய ஒப்பு கொடுக்கிறோம். அவளிடத்துல வளருகிற அந்த பிள்ளைகளுக்காக கூட ஜெபிக்கிறோம். அந்த பிள்ளைகளையும் உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ரத்த கோட்டைகளை நீங்க மூடி பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த நோயின் தீவிரங்களை நீர் அப்பா அதமாக்கி போடும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் அப்படி செய்வதற்காய் நன்றி தகப்பனே. நன்றி ஆண்டவரே. அப்படி தேவைகளை எல்லாம் நீ சந்திப்பதற்காய் நன்றி. அந்த டெலிமெடிசின் மூலமாய் கர்த்தாவே அப்பா நான் அநேக ஆத்துமாக்கள் அவர்கள் அப்பா சுதந்திரித்துக் கொள்ள ஆத்துமா ஆதாயம் பண்ணி கொள்ள முடியாது நீர் உதவி செய்யுங்க. கொடுக்கிற மருந்து மாத்திரையால் அல்ல, உம்முடைய வல்லமையினாலே உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமையினாலே ஒவ்வொருவரும் சுகம் பெற்று உமக்கு சாட்சியா நிற்க நீர் உதவி செய்வதற்காய் நன்றி. இப்படியாய் கர்த்தாவே அந்த ஊழியங்களை நீர் ஆசீர்வதிப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நன்றியோடு துதிக்கிறோம். நாங்கள் கேட்ட விண்ணப்பங்களுக்கு ஆண்டவரை நீர் பதில் தந்தபடியால் நமக்கு ஸ்தோத்திரம். அந்த சகோதரனையும் அந்த சகோதரனுடைய எப்பா சபை ஊழியங்களை நீர் ஆசீர்வதிப்பதற்காய் நன்றி. சபை மக்களை நீங்க ஆசீர்வதிப்பதற்காய் நன்றி. கொடுத்த ஒவ்வொரு ஜெப குறிப்புக்கும் என் கர்த்தர் பதில் தந்தபடியால் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெயம் எடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். உன்னதரே உமக்கு ஸ்தோத்திரம். மகத்துவத்தின் தேவனே ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி ராஜா, நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பா அறியாமை இருளில் ஆற்றிலே போய் மூழ்கி கொண்டிருக்கிறவர்கள் பற்றாத நீருண்டாகி ஜீவனதில் வந்து மூழ்கும்படியாய் நீர் கிரியை செய்யும். அடைபட்டு சிறைப்பட்டு கிடக்கிற மிஷனரிகள் யாவரும் விடுவிக்கப்படும்படியாய் உடைய பலத்த கரத்தின் கிரியைகளை விளங்க செய்யுங்க அப்பா. நீர் அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.
ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி தகப்பனே. ராய்க்கத்தை சார்ந்த ஒவ்வொரு குடும்பங்களையும் நினைத்தருளும். ஒவ்வொரு குடும்பங்களிலும் பிள்ளைகள் தேர்வு எழுதி கொண்டிருக்கிறார்கள். அது வெற்றி பெற உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா, அதுபோல வெளிதேசங்களை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பிள்ளைகளை நினைத்தருளும். அப்பா, அவர்களுக்கு இரக்கம் பாராட்டுங்கப்பா. நன்றி தகப்பனே. நன்றி ராஜா. வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம். மகிமையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். மகத்துவத்தின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். அற்புதங்களின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் அறிந்திருக்கிற ஊழியர்கள், ஊழிய ஸ்தாபனங்கள், மிஷினரி ஸ்தாபனங்கள் எல்லாரும் நினைத்தார்கள். நாங்கள் சார்ந்திருக்கிற திருச்சபையின் எழுப்புவதற்காக வேண்டிக் கொள்கிறோம். இரக்கம் பாராட்டுங்க அப்பா. நன்றி தகப்பனே. நன்றி. இப்பொழுதும் எங்கள் ஜெப வேலையை ஆசீர்வதித்தந்தீர். இப்பொழுது எங்களோடு கூட பேசுங்கப்பா. நீ பேசுவதற்கு அடியனை ஒரு கருவியாய் மாத்திரம் பயன்படுத்திக் கொள்ளும். அடியனை மறைத்து நீர் வெளிப்படும். நாமொன்றே உயர்த்தப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நல்ல நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா. கர்த்தர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளுக்கான தியானத்துக்கான ஒரு பகுதி 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 13 16 வரைக்கும் வாசிக்க கேட்கலாம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 13 16 வரைக்கும் நாம் வாசிக்க கேட்போம். மேலும் ஒளிந்து போவதின் முடிவை இஸ்ரவேல் புத்திரர் நோக்கி பாராதபடிக்கு மேலும் ஒளிந்து போவதின் முடிவை இஸ்ரவேல் புத்திரர் நோக்கி பாராதபடிக்கு மோசே தன் முகத்தின் மேல் மோசே தன் முகத்தின் மேல் முக்காடு போட்டுக் கொண்டது போல மோசே தன் முகத்தின் மேல் முக்காடு போட்டுக் கொண்டது போல போடுகிறதில்லை. நாங்கள் போடுகிறதில்லை. அவருடைய மனது கடினப்பட்டது. அவருடைய மனது கடினப்பட்டது. இந்நாள் இந்நாள் வரைக்கும் வரைக்கும் பழைய வாசிக்கப்படுகையில் பழைய ஏற்பாடு வாசிக்கப்படுகையில் நீங்காமல் இருக்கிறது. அந்த முக்காடு நீங்காமல் இருக்கிறது. அது கிறிஸ்துவினாலே நீக்கப்படுகிறது. அது கிறிஸ்துவினாலே நீக்கப்படுகிறது. வாசிக்கப்படும் போது மோசேயின் ஆகமங்கள் வாசிக்கப்படும் பொழுது இந்நாள் வரைக்கும் முக்காடு அவர்கள் இருதயத்தின் மேல் இருக்கிறதே. அவர்கள் இருதயத்தின் மேல் இருக்கிறதே. அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் போது அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் போது எடுபட்டு போம். அந்த முக்காடு எடுபட்டு போகும். கர்த்தரிடத்திலே மனம் திரும்பும் போது நம்ம மேல இருக்கிற ஒரு முக்காடு எடுபட்டு போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ பழைய ஏற்பாட்டு காலத்துல முக்காடு ஒரு அவசியமான காரியமாய் இருந்தது. ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்துல அந்த முக்காடு மனம் திரும்புதலினால் எடுபட்டு போகும். நாம் முக்காடு என்று சொன்ன உடனே பெண்கள் தலையை மூடிக்கொள்ளுகிற புடவையாலேயோ ஒரு ஷால்னாலேயோ ஒரு வெள்ளை துணினாலேயோ தலையை மூடிக்கொள்ளுகிற ஒரு அனுபவம் முக்காடு. இன்னும் அந்த முக்காடுங்கிற வார்த்தை என் மேல துண்டை போட்டுறாதீங்க, நான் வெக்கப்பட்டு போகக்கூடாது, இனிமே நான் முகத்தை மூடிட்டு தான் போகணும் என்று சொல்லி அவமானம், நிந்தனைகள் இவைகளை வெளிப்படுத்துவதற்கும் முக்காடு என்று சொல்ல வேண்டும். தொழில் எப்படி இருக்கு? நல்லா ஓடிச்சு, தலையில துண்டை போட்டிருக்கேன், துண்டை போட வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு, நஷ்டம். இப்போ வேதனையான அனுபவங்களில் கூட அந்த முக்காடு என்கிறது பயன்படுகிறது. ஆனால் இங்கே வேதத்துல பழைய ஏற்பாட்டுல முக்காடை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? முக்காடு ஸ்திரீகளுக்குரியது. இன்றைக்கும் முஸ்லிம் சமுதாயத்தினர் தங்களை மூடி மறைத்துக் கொள்வார்கள். முக்காடு வெயில்ஸ், அது மூடி முகத்தை மூடிக்கொள்வார்கள். அப்போ அந்த ஸ்திரீகள் மூடிக்கொள்கிறார்கள். திருமணத்தின் போது அவர்கள் திருமணம் எப்படி நடக்கும் என்றால் அந்த முக்காடு நீக்கப்படும். அந்த முக்காடு நீக்கப்படுவதற்கு ஆண் மகன் என்ன செய்ய வேண்டும்? கிரயம் கொடுக்க வேண்டும், ஒரு தொகை கொடுக்க வேண்டும். அந்த தொகையை கொடுத்தால்தான், மணவாளன் கொடுத்தால்தான் அந்த பெண்ணின் முகத்தை அவன் பார்க்க முடியும். இது பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது. நான் வசனங்களை சொல்லுகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல இங்க ஒரு சம்பவம், இந்த வசனத்தை குறித்துக் கொள்ளுங்க, நடந்த ஒரு சம்பவம். சாராள் ஆபிரகாமுக்கு சகோதரி முறைமை. ஆனால் மனைவியாய் இருந்தாலும் ஒரு சகோதரனுடைய மகன் உறவுக்கு தங்கை முறைமைத்தான் வரும். ஒரு சித்தப்பா மகளைத்தான் அவன் கெட்டியிருக்கிறான். அது இஸ்லாமியர்ல இன்றைக்கும் உண்டு. நாம் தமிழர்கள்
பெண் வழியிலே எடுப்போம். பெண்ணுடைய அஹ், மனைவியுடைய அண்ணன், தம்பி, அவருடைய பிள்ளைகளை சம்மந்தம் கொள்வோம். அல்லது தகப்பன் வழியில அக்கா, தங்கை உறவுகளில் தான் கொள்வோம். ஆனால் இவர்கள் ஆண்கள் வழியிலே சித்தப்பா வீட்டு பிள்ளைகளைத்தான் திருமணம் பண்ணுவார். அது என்னவோ அவருடைய பழக்கம். அது எதனால் வந்தது என்று நம்ம அவரிடத்துல கேட்டுக்கொள்ள வேண்டும். இங்கே இவன் அந்நிய தேசத்திலே பிழைக்க போகிறான். அந்த தேசத்துக்காரர்கள் பாதகர்கள், பொல்லாதவர்கள். சாராள் அழகுள்ளவர். ஆபிரகாம் சாராளுடைய கணவன் என்று தெரிந்தால் ஒருவேளை ஆபிரகாமை கொலை செய்துவிட்டு சாராளை அந்த தேசத்தில் உள்ள வலியவர்கள் எடுத்துக்கொள்ள முடியும். ஆகவே அந்த ஆபிரகாம் என்ன சொல்கிறான், நீ எனக்கு சகோதரி என்றே சொல். அந்த தேசத்து ராஜா அபிமெலேக்கு இதை சாராளை பார்க்கிறான், மிகுந்த அளவுள்ளவன் என்று கண்டு அவளை தனக்கு மனைவியாக்க துதிக்கிறான். இவன் ராஜாவாச்ச, இவன் வேற தன்னுடைய சகோதரி என்று சொல்லி இருக்கிறான். அவன் இந்த சூழ்நிலை அந்த வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஆதியாகமம் 20:16. பின்பு சாராளை பின்பு சாராளை நோக்கி, நோக்கி, உன் சகோதரனுக்கு 1000 வெள்ளிக்காசு கொடுத்தேன். உன் சகோதரனுக்கு 1000 வெள்ளிக்காசு கொடுத்தேன். இதோ உன்னோடு இருக்கிறவர் எல்லார் முன்பாகவும் இதோ உன்னோடு இருக்கிற எல்லார் முன்பாகவும் மற்ற யாவர் முன்பாகவும் இது உன் முகத்து முக்காட்டுக்கு ஆவதாக. முக்காட்டுக்கு, அதாவது வரதட்சணை கொடுக்கறான். அதை யார்கிட்ட கொடுத்திருக்கிறான்? ஆபிரகாமுட்ட. 1000 வெள்ளிக்காசை முக்காடு தொட்டு என்று சொல்வார்கள். அதை மொகர் என்று இன்றைக்கு அழைப்பார். மொகர் பணம், முக்காடு தொட்டு அதை கொடுத்தாத்தான் அவ என்ன செய்வாங்க, அந்த பெண்ணின் அந்த முக்காட்டை அவர்கள் எடுப்பார்கள், மனைவியாக மாறுவாள் என்று பார்க்கிறோம். இது பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் முக்காடு போட வேண்டும், சபையில போட வேண்டும். அதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 11:6. ஸ்திரீயானவள் கொள்ளாவிட்டால் முக்காடிட்டுக் கொள்ளவிட்டால் தலைமயிரையும் கத்தரித்து போட கடவுள். தலைமயிரை கத்தரித்து போடக்கடவை. தலைமயிர் கத்தரிக்கப்படுகிறதும் தலைமயிர் கத்தரிக்கப்படுவதும் சிரைக்கப்படுகிறதும் ஸ்திரீக்கு வெட்கமானால் கொண்டிருக்க கடவுள். முக்காடிட்டுக் கொண்டிருக்க வேண்டும். ஸ்திரீ முக்காடிட வேண்டும். இன்றைக்கு வயது வந்தவர்கள், அது 15 வயசா 16 வயசா பெண் பிள்ளைகள் ஸ்கார்ப் கட்டிக் கொள்கிறார்கள், அல்லது சுடிதார் துணியை எடுத்து மேல மூடிக்கொள்கிறார்கள், புடவைகளை மூடிக்கொள்கிறார்கள். அது இன்னைக்கு அநேகர் அது ஒழுங்கு கிரமமாய் அதை பயன்படுத்தி வருகிறார்கள். அது புதிய ஏற்பாட்டு சபை. இப்ப அங்கே பார்க்கிறோம், திருமணத்து வரைக்கும் அவள் முக்காடு போட வேண்டும். கணவனுக்கு மாத்திரம், தனக்கு பரிசம் போட்ட கணவனுக்கு மாத்திரம் தன் முகத்தை காட்ட வேண்டும், மற்றவர்கள் காட்டக்கூடாது, கணவனுக்கு மட்டும். ஆனா புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்து ரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள் ஆலயத்துக்கு வருகிற கன்னி பெண்களா இருந்தாலும் திருமணமானவர்களானாலும் சரி, அவர்கள் முக்காடு போட வேண்டும். இதை தவிர்த்து ஆசாரியர், வேதபாரகர், நியாயப்பிரமாணத்தை வாசிக்கிற வேதபாரகர், ஆசாரியர், இவர்கள் முக்காடு போட வேண்டும். இயேசு கிறிஸ்து கூட ஒரு இடத்துல பழைய ஏற்பாடு புஸ்தகத்தை வாங்கி வாசிக்கும் போது, ஏசாயா ஆகமத்தை வாசிக்கும் போது முக்காடு போட்டார் என்று இருக்கிறது. இப்போ இதெல்லாம் நம்ம ஏன் எதுக்குன்னு கேட்க முடியாது. அது கர்த்தர் கொடுக்கிறார். ஆண் ஆண் போட வேண்டியதெல்லாம் நான் ஆண்களை யார் போடணும்? வேதாகமத்தை வாசிக்கும் பொழுது, வேத பிரமாணங்களை வாசிக்கும் பொழுது வேதபாரகரும் ஆசாரியரும் கட்டாயம் போட வேண்டும். ஆனா பெண்கள், கலந்து கொள்கிற விசுவாசிகள் பெண்கள் அத்தனை பேரும் போட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ எந்த முக்காடுங்கை பார்க்கும் பொழுது தேவன் அதை விரும்புகிறார். இன்னைக்கு கர்த்தர் நமக்கு குமாரனை மணவாளனாய் கொடுத்திருக்கிறார், ஆவியும் மணவாட்டியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுக்கு இயேசு கிறிஸ்து நமக்கு மணவாளனாய் இருக்கிறார். நம்மை மணவாட்டியாக கொள்வதற்கு அவர் கிரையும் கொடுத்திருக்கிறார். ஆகவே நாம் நம்முடைய முகத்தை அவருக்கு காட்ட வேண்டும். அதுபோல அவரை தொழுது கொள்ளும் பொழுது நாம் முக்காடு இட வேண்டும். இதுதான் புதிய ஏற்பாட்டு காரணம்.
இப்ப எனக்கு அருமையானவர்களே, இன்னும் நம்ம பழைய ஏற்பாட்டு காலத்திலே பார்ப்போமே, ஏன் முக்காடு நம்ம போடணும் அப்படிங்கிறதுக்கு சில வார்த்தைகளை நான் சொல்லுகிறேன். ஆதியாமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்துல 10ம் 14மான வசனங்களை வாசிக்கலாம். ஆதியாகமம் 18ல 10ம் 14மான வசனங்கள். அப்பொழுது அவர் அப்பொழுது அவர் திட்டத்தில் ஒரு உற்பவ கால திட்டத்தில், நிச்சயமாய் உன்னிடத்துக்கு திரும்ப வருவேன். நிச்சயமாக நான் உனக்கு திரும்ப வருவேன். அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு குமாரன் இருப்பான் என்றார். ஒரு குமாரன் இருப்பார் என்றார். சாராள் அவருக்கு பின்புறமாக கூடார வாசலில் 24 அடுத்து 14ஆம் வசனம். கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ கால திட்டத்தில் உற்பவ கால திட்டத்தில் திரும்ப வருவேன். உன்னிடத்தில் திரும்ப வருவேன். அப்பொழுது குமாரன் இருப்பான் சாரன் என்றார். இருப்பான். இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். வழிபோக்கராய் வந்திருக்கிறார்கள், அதுக்கு விருந்து வைக்கிறான். தேவதூதனும் தூதர்களும் வருகிறார்கள். அவர்கள் புசித்து விட்டு ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறார்கள். இவன் வயது கடந்தவன், 75 வயசு. சாராளுக்கு அது நம்பிக்கை இல்லை, நகைத்தாள். ஏன்னா நம்பிக்கை இல்லை. ஆனாலும் அவர் சொல்லுகிறார், வாக்குத்தத்தம் கொடுத்தவர் உண்மையுள்ளவர். அப்போ அந்த கற்பத்தின் கனி கர்த்தருடைய சுதந்திரம். வாக்கு தத்தம் பிள்ளைதான் ஈசாக்கு. அப்ப எனக்கு அருமையான தேவ ஜனமே, இன்னைக்கு நீங்களும் நானும் வாக்கு தத்தத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். நாம் கிறிஸ்துவுக்கு பிறந்த அத்தனை பேரும் ஈசாக்காக மாறுகிறோம். ஆபிரகாமின் குமாரன் என்றுதான் நாம் அழைக்கப்படுகிறோம். ஆபிரகாமின் குமாரன் என்றால் யார்? ஆபிரகாமுக்கு குமாரன் ஈசாக். அப்போ வாக்கு தத்தத்தின் பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் அவருடைய குமாரனாய் இருக்கிறோம். அப்போ இப்ப அவனுடைய வாழ்க்கையில பாருங்க, ஈசாக்கு 40 வயசு ஆயிடுச்சு. சாராள் மரித்து விட்டாள். ஆபிரகாமுக்கு 123 வயசு. இவ 140 வயசுக்கு மேல ஆயிடுச்சு. திருமணத்துக்கு வயது கடந்து விட்டது. ஆபிரகாம் எலியேசரை அனுப்புகிறார். என் இனத்தாரில் பெண் கொண்டு வா, கர்த்தர் உனக்கு துணை செய்வார். அவர் கர்த்தரில் நம்பிக்கை வைத்து ஒரு அழைத்து கேட்டுவிட்டு போய்விட்டார். இங்கே ஈசாக்கு ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். இங்கே கடந்து போன இடத்துல அடையாளங்கள் நிறைவேறுகிறது. ரெபெக்காளை கண்டுகொண்டான். அது தாய்மாமன் மகள், சாரலுடைய தம்பி மகள். அந்த மகளை அழைத்து கொண்டு வருகிறான். இவன் வழியிலே ஒரு பகுதியிலே தியானம் பண்ணி கொண்டு இருக்கிறான். மாலை பொழுது எலியேசர் ஒட்டகத்திலே சாரா ரெபெக்காளை ஏற்றி கொண்டு வருகிறார். வழியில் எத்தனை பேரை பார்த்திருக்க முடியும். ஆனால் ஒருவனை பார்த்து இவள் ஆச்சரியத்தோடு நிற்கிறார். இவர் யார் என்று கேட்கிறார். வாலிப பெண். அவர்கள் பழக்கத்தின்படி அந்நிய தேசத்துக்கு போகும்போது முக்காடு போட வேண்டும். ஏன்னா முக்காடு போடுகிற பழக்கம் அப்பவே இருக்கு. அப்போ அவன் முக்காட்டை திறந்து இவர் யார் என்று எலியேசர் இடத்துல கேட்கிறார். அப்ப எலியேசர் சொல்கிறான், இவன் தான் உன்னுடைய என்னுடைய என்னுடைய எஜமான் தான் சொல்லுது. என்னுடைய எஜமான் என்று சொல்லுகிறான். 24:65 ஆதியாகமம் 24:65 ஊழியக்காரனை நோக்கி ஊழியக்காரனை உன்னை நோக்கி வழியிலே நமக்கு எதிராக நடந்து வருகிற அந்த மனிதன் யார் என்று நமக்கு கேட்டார். எதிராக நடந்து வருகிற அந்த மனிதன் யார் என்று கேட்டாள். அவர்தான் என் எஜமான் என்று அவர்தான் என் எஜமான் என்று ஊழியக்காரன் சொன்னான். எலியேசர் சொன்னான். அவள் ஒட்டகத்தை விட்டு இறங்கி அப்பொழுது அவள் ஒட்டகத்தை விட்டு இறங்கி கொண்டாள். முக்காடிட்டு கொண்டாள். பாருங்க, அப்போ அவன் முக்காடு போட்டிருக்கிற அணையில பார்த்து கொண்டு வருகிறாள். இவனை பார்த்த உடனே எப்படி கண்டுபிடித்தாள்? அப்போ அவனுக்குள்ள ஒரு பிரகாசம் இருந்தது. கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவரை ஒருவர் என கண்டு கொள்வார்கள் என்று வேதம் சொல்லியிருக்கு. எப்படி என்றால், நல்லா ஜெபிக்கிறவங்க, நல்லா உபவாசிக்கிறவங்க, நல்ல வேத வசனத்தை தியானிக்கிறவங்க தியானிக்கும் போது உள்ளங்கள் கொழுந்து விட்டு எரியுமா. சும்மா வசனத்தை கேட்கறதுல விசுவாசம் வரும். ஆனா வசனங்களை தியானிக்கும் பொழுதுதான் அங்கே கொழுந்து விட்டு எரியும், ஒரு வெளிச்சம் உண்டாயிருக்கும். அப்போ அந்த ஈசாக்குக்குள்ள அவன் தியானித்து விட்டு வருகிறான். கர்த்தருடைய வார்த்தைகள் அன்றைக்கு அரிது. இந்த மாதிரி மோசே பிரமாணம் எல்லாம் கிடையாது.
ஆனால் கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு என்ன கிடைத்ததோ தெரியாது. ஆபிரகாம் அவனை எப்படி சொல்லி வளர்த்தானோ தெரியாது. ஆனால் அவன் தியானித்துக் கொண்டு இருக்கிறான். அந்த தியானத்தினால் அவனுடைய முக பிரகாசமா இருந்திருக்கிறது. அதனால அவன் சொல்றேன், என்ன வித்தியாசமா இருக்கிறானே, மற்றவர்களைப் போல அல்ல. நம்முடைய தேவன் 10,000 பேர்கள் சிறந்தவர். அதே போல இந்த கர்த்தருடைய வார்த்தை இவனுக்குள்ள இருந்தபடினால் தியானித்துக் கொண்டிருந்து ஜெபித்து விட்டு வருகிறபடினால் அவனுடைய முகம் ஒரு பிரகாசமாயிரும். இன்னைக்கு நம்முடைய முகம் அதிக நேரத்துல துக்கத்தினாலோ வியாதினாலேயோ சுருங்கி போகிறது, வாடி போய் விடுகிறது, களை இழந்து போய் விடுகிறது. அந்த நேரத்துல எப்படி ஜெபிக்க முடியும், எப்படி தியானிக்க முடியும்? இன்னைக்கு அதுதான் நம்முடைய கூற்றாக இருக்கிறது. ஆனால் ஈசாக்குடைய வாழ்க்கையை பாருங்கள். தாய் மரித்திருக்கிறாள், வயது கடந்து விட்டது, தகப்பன் வயதானவன். அவனுக்கு அந்த சூழ்நிலையில அவனுக்கு எவ்வளவு துயரம் இருந்திருக்கும். அன்பு பாராட்டுக்கு தாய் இல்லையே, தன்னை தூக்கி சுமக்க தகப்பன் இல்லையே, வயது 40 ஆகிறதே, எனக்கு ஒரு ஜோடி இல்லையே என்று சொல்லி அவன் எவ்வளவோ துயரத்தில் இருந்திருக்க முடியும். ஆனா அவனுடைய முகம் பிரகாசமாய் இருந்தது என்றால் அவன் தேவன் மீது வைத்திருந்த நம்பிக்கை. இன்னைக்கு நமக்கு எவ்வளவோ வார்த்தைகள் இருக்குது, எத்தனையோ விதமான வெளிப்பாடுகள் இருக்கிறது, எத்தனையோ சபை கூட்டங்கள் இருக்கிறது, தொலைக்காட்சியில நிகழ்ச்சிகள், கிறிஸ்தவ நிகழ்ச்சிகள் இருக்கிறது. ஆனால் நம்முடைய முகம் துக்கமுகமாய் ஏன் இருக்கிறது? அப்போ இவ பார்க்கிறாள், எல்லாருடைய முகமும் வித்தியாசமா இருக்கு, ஆனா இவனுடைய முகம் பிரகாசமா இருக்கிறது. அதுக்கு காரணம் அவனுடைய உள்ளம் தேவனை தியானித்தபடினால் அந்த முகத்தில அந்த பிரகாசம் கொழுந்து விட்டு எரிந்தது. ஏன் அவனுக்கு அந்த துயரம், அதை நான் பிறகு சொல்லுகிறேன். ஏன்னா இந்த ரெபேக்காளை மனம் முடித்த பிறகு, அவளை மனைவியா ஏற்றுக்கொண்ட பிறகு, அவன் தாய்க்காக கொண்டு வந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான் என்று அந்த 24 அதிகாரத்தின் கடைசி பகுதியிலே எழுதப்பட்டிருக்கு. அதை வாசிக்கலாம். அப்பொழுது ஈசாக்கு ரெபெக்காளை தன் தாய் சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்துக் கொண்டு போய் அழைத்துக் கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக்கிக் கொண்டு அவளை நேசித்தான். ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான் என்று பார்க்க. இப்போ அவருடைய முக்காடு பாருங்க, கடவுளுக்கு நாங்க பிரகாசமான ஒரு மனிதன் தோன்றுகிறான், அவளை கடைசியில் கணவனாக மாறிவிட்டான். இதற்கும் இன்றைக்கு நமக்கு ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு என்ன பிரயோஜனம்? ரோமர்கள் நிருபம் 9ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். ரோமர் 9ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியார் ஆனாலும் எல்லாரும் பிள்ளைகள் அல்லவே. ஆபிரகாமுக்கு நிறைய பிள்ளைகள் இருந்தாங்க, ஆனா எல்லாரும் அவனுக்கு பிள்ளைகள் அல்லவே. ஈசாக்கின் இடத்தில் விளங்கும் என்று சொல்லி இருக்கிறதே, ஒரு சந்ததி விளங்கும் என்று சொல்லி இருக்கிறதே. அது எப்படி என்றால், பிள்ளைகளானவர்கள் மாம்சத்தின்படி பிள்ளைகளானவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல, வாக்குத்தத்தத்தின்படி பிள்ளைகளானவர்களே, வாக்கு தத்துவத்தின்படி பிள்ளைகளானவர்களே சந்ததி என்று எண்ணப்படுகிறார்கள். சந்ததி என்று எண்ணப்படுகிறார்கள். இன்னைக்கு நீங்களும் நானும் வாக்கு தத்துவத்தின் பிள்ளைகள். அப்ப எனக்கு அருமையான தேவஜானமே, இன்னைக்கு கர்த்தர் கிருபையாய் உங்களை மீட்டெடுத்திருக்கிறார். மீட்டெடுக்கப்பட்ட ஒவ்வொரு ஆபிரகாமின் குமாரராய் இருக்கிறார்கள். சகையை பார்த்து என்ன சொன்னார்? இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமின் குமாரனாய் இருக்கிறானே. பிசாசின் பிடியில் மீட்கப்பட்ட 18 வருஷ கூனியா இருந்த சகோதரி, அப்போ அவள் விடுவிக்கப்பட்ட பிறகு இவளும் ஆபிரகாமின் குமாரத்தியாய் இருக்கிறாளே என்று சொல்லுகிறார். அப்போ எனக்கு அருமையா தேவச்சனமே, கர்த்தருடைய வாக்கு தத்துவம் வார்த்தைகள் இன்னைக்கு நமக்கு இருக்கும்போது நாம் வாக்கு தத்துவத்தின் பிள்ளைகளாய் மாறுகிறோம், ஈசாக்காக மாறுகிறோம். இப்ப ஈசாக்கு தியானிக்கிறவனாய் இருக்கணும், தகப்பனுக்கு கீழ்ப்படுகிறவனாய் இருக்க வேண்டும், ஜெபிக்கிறவனாய் இருக்க வேண்டும், காத்திருக்கிறவனாய் இருக்க வேண்டும். இருந்தால் அவனுடைய முகம் துக்கமுகமாய் இராது, பிரகாசமாய் இருக்கும். அந்த பிரகாசம் இருந்தால் ரெபெக்காள் ஒரு நாள் வருவாள். அதே போல இந்த ரெபெக்காளும் நல்ல கர்த்தருடைய ஆவினால் நடத்தப்பட்ட ஒரு மகள். எனக்கு அருமையான தேவச்சனம், என் நேசர் ஒரு நாள் வருவார், கட்டாயம் ஒரு நாள் வருவார்.
அவர் சொன்ன வாக்கு தத்தத்தை நிறைவேற்றும்படியாய், இதோ நான் போகிறேன், நான் வருவேன், எப்படி நீங்கள் கண்டீர்களோ அதே போல நான் மீண்டும் வருவேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ அவர் வரும் நாளிலே நீங்கள் ரெபெக்காளை போல காணப்படும். நீங்கள் என்ன முக்காடிட்டு இருக்க வேண்டும், அந்த முக்காடு பிரகாசமா இருக்கு. அதேபடி முக்காடு பிரகாசமா இருக்கு. அதுக்கு நான் சம்பவத்தை சொல்லுகிறேன். இப்ப இதில் நீங்கள் பார்க்க வேண்டியது, உனக்காக ஆவிக்குரிய மணவாளன், ஆவிய மணவாட்டின்னு சொன்னது போல ஆட்டுக்குட்டியானவர், இந்த மணவாளன் உனக்காக இருக்கிறார். அவரை பார்க்கும்போது நம்முடைய முகங்கள் பிரகாசம் அடைய வேண்டும். அந்த இன்னைக்கு நீ ஈசாக்காய் காணப்படும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் ரெபெக்காளை கொடுக்கிறார், உனக்கு ஆறுதலை தருகிறார், முக்காட்டை நீக்கி போடுகிறார். இப்ப எனக்கு அருமையான தேவச்சனன், இன்னைக்கு உன் மீது துயரம், துக்கம் என்றெல்லாம் முக்காடுகள் இருக்கலாம், அதெல்லாம் மூடி இருக்கலாம். ஆனா இன்னைக்கு கர்த்தர் தன் முகப்பிரகாசத்தினால் துயரங்கள் எல்லாம் நீக்கி போடுகிறார். இன்னொரு சில சம்பவத்தை சொல்லுகிறேன். இப்போ மோசே தேவனுடைய சமத்துல 40 நாள் தங்கி இருக்கிறார். எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாமத்தின் புஸ்தகம், யாத்ராமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 27ல இருந்து 35 வரைக்கும் வாசிக்கலாம். யாத்ராமத்தின் புஸ்தகம் 34ல 27ல இருந்து 35 வரைக்கும். இன்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, வார்த்தைகளை நீ எழுது, இந்த வார்த்தைகளை நீ எழுது, இந்த வார்த்தையின்படியே உன்னோடும் இஸ்ரவேலோடும் இஸ்ரவேலோடும் உடன்படிக்கை பண்ணினேன் என்றார். அங்கே அவன் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இரவும் பகலும் 40 நாள் கர்த்தரோடு இருந்தான். அவன் 10 கற்பனைகளாகிய வார்த்தைகளை உடன்படிக்கையின் வார்த்தைகளை எழுதினான். பலகைகளில் எழுதினான். மோசே சாட்சி பலகை 2ஐயும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்குகிற போது தன்னோட அவர் பேசினதினாலே தன் முகம் பிரகாசிப்பதை அவன் அறியாதிருந்தான். ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசையை பார்க்கும்போது அவன் முகம் பிரகாசித்திருப்பதைக் கண்டு அவன் சமீபத்தில் சேர பயந்தார்கள். மோசே அவர்களை அழைத்தான். அப்பொழுது ஆரோனும் சபையில் உள்ள பிரபுக்கள் யாவரும் அவனிடத்துக்கு திரும்பி வந்தார்கள். மோசே அவரோட பேசினான். இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் அவனிடத்தில் சேர்ந்தார்கள். அப்பொழுது அவர்களுக்கு கற்பித்தான். மோசே அவருடைய பேசி முடியும் அளவும் தன் முகத்தின் மேல் முக்காடு போட்டு இருந்தான். மோசே கர்த்தருடைய சந்நிதியில் அவருடைய பேசும்படிக்கு பிரவேசித்தது முதல் வெளியே புறப்படும் மட்டும் முக்காடு போடாதிருந்தான். வெளியே வந்து தனக்கு கற்பிக்கப்பட்டதை இஸ்ரவேல் புத்திரருடைய சொல்லும் போது இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகம் பிரகாசிப்பதை கண்டார்கள். மோசே அவருடைய பேசும்படிக்கு உள்ளே பிரவேசிக்கும் வரைக்கும் முக்காட்டை திரும்ப தன் முகத்தின் மேல் போட்டுக் கொடுத்தான். இங்கே மோசே 40 நாள் இரவு பகல் அப்பம் புசியாமல் தண்ணீர் குடியாமல் தேவன் சமத்துல இருக்கிறான். கர்த்தர் அவனோடு பேசுகிறார். அந்த 10 கற்பனைகளை சாட்சி பலகையிலே எழுதுகிறான். தேவனோடு பேசுகிறான். இப்போ மலையை விட்டு இறங்குறார். இறங்கி வந்தா இவனுடைய முக பிரகாசத்தை யாராவது பார்க்கணும். பார்த்து கண் பூசுது. அப்படி ஒரு பிரகாசம். இப்போ தேவன் ஒளியா இருக்கிறார். அவரை யாரும் பார்க்க முடியாது. பார்த்தா கண் கூசுக்கும். அவ்வளவு ஒரு பிரகாசம். இப்ப அந்த பிரகாசம் இவன் மேல வந்துச்சு. ஏன்னா 40 தேவ சமூகத்துல இருக்கிறான். அப்பம் புசியாமல் தண்ணீர் குடியாமல் இருக்கிறான். இறங்கி வர இவன் முக பிரகாசத்தை பார்த்து மக்கள் கண் கூச்சப்படுகிறார்கள். என்னடான்னு பார்த்தா, ஆஹா, நம்ம மேல ஏதோ பிரகாசம். மோசே அந்த பிரகாசத்தை ஒரு முக்காடு போட்டு மூடிக்கொள்கிறான். ஆண்கள் போடக்கூடாது. ஆனா அவன் என்ன செய்யறான்? மூடிக்கொண்டு மக்களோடு கூட பேசுகிறான். கர்த்தர் சொன்ன காரியத்தெல்லாம் பொறுக்கிறான். பிறகு ஆசாரிப்பு கூடத்துக்குள்ள போவான். போகும்போது முக்காட்டை எடுத்துருவான். ஏன்னா ஆண்கள் முக்காடு போடக்கூடாது. அவன் தேவனோடு பேசுவான். பேசிவிட்டு வெளியே வருவான். வெளியே வந்தா ஜனங்கள் பார்க்க முடியாது. அவ்வளவு பிரகாசம்.
உடனே முக்காடு போடுவான். முக்காடு போட்டு அந்த பிரகாசத்தை மறைப்பான். அப்ப இது எதை காட்டுகிறது என்றால், நீ தேவனுடைய சமூகத்துக்குள், அவருடைய சமூகத்திலே உபவாசித்து ஜெபித்து அவருடைய சமூகத்திலே அதிகமான நேரத்தை செலவிடும் பொழுது, அந்த தேவன் தன்னுடைய திருமுக பிரகாசத்தின் வெளிச்சத்தை உன்மேல் வீசச் செய்கிறார். அந்த வெளிச்சத்தை கண்டு ஜனங்கள் கூச்சப்படுவார்கள். அந்த வெளிச்சத்தை கண்டு பிசாசு நடுங்கும். அதைத்தான் மோசையை கண்டு நடுங்கிச்சு, இயேசு கிறிஸ்துவை கண்டு பிசாசுகள் நடுங்குவதற்கு காரணம் அந்த முக பிரகாசம். இப்ப எனக்கு அருமையான தேவ ஜனமே, நீங்க நீ தேவனோடு எவ்வளவு நேரத்தை செலவிடுகிறாய்? அப்ப பசியாம தண்ணீர் குடியாமல் இரவு பகலாய் எவ்வளவு நேரம் செலவிடுகிறாய்? நல்ல வாலிப நாட்களே, பலனுள்ள நாட்களிலே அதிகமாய் உபவாசி ஜெபித்து தேவனுடைய சமூகத்தில் காணப்படும். மோசே உபவாசித்து அப்பம் பசியாமல் தண்ணீர் குடியாமல் உபவாசித்து ஜெபித்த காலங்கள் 80 வயதுக்கு மேல. நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், 80 வயதுக்கு மேல இருக்கிற சூழ்நிலைத்தான் அவன் உபவாசித்து ஜெபிச்சான். ஆனா இன்றைக்கு நீ பல காரணங்கள் சொல்லி கொண்டிருக்கிறாய். எனக்கு பிபி இருக்கு, சுகர் இருக்கு. நான் சொல்கிறேன், தேவனுடைய சமூகத்தில் உபவாசத்துக்கு காத்திருங்கள். உங்கள் முகம் பிரகாசம் அடையும். ஒரு முகம் பிரகாசம் அடையுதுன்னா சரீரத்துல எந்த கேடும் இல்லை என்று அர்த்தம், எந்த கவலையும் இல்லை என்று அர்த்தம், எந்த சஞ்சலும் தவிப்பும் இல்லை என்று அர்த்தம். ஏன் நம்முடைய முகம் துக்க முகமாய் இருக்கிறது? இன்னைக்கு நீ பிரகாசத்தினால் முக்காடு போடணும். ஏன்னா தேவனுடைய பிரகாசம் இல்லைன்னா ஜனங்கள் பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பிரகாசம், அந்த அந்த இயேசு தன் திருமுக பிரகாசத்தின் வெளிச்சத்தை இன்னைக்கு உன் மேல் வீச விரும்புகிறார். அப்ப எனக்கு அருமையா தேவ ஜனமே, அப்போ இன்றைக்கு நீ அப்படி பிரகாசிக்க வேண்டாம். நான் என்ன செய்யணும்? தேவனுடைய சமூகத்துல அங்க ஈசாக்கு தியானித்தான். அவனுடைய முகம் அவ்வளோ ஒரு பிரகாசம். அந்த பிரகாசத்தினால் அவனுக்கு ஆறுதல். அந்த முக்காடிட்ட ஸ்திரீ கிடைக்கிறார், மனைவி கிடைக்கிறார். அப்ப இன்றைக்கு நீ தேவனுடைய சமூகத்திலே காத்திருப்பாயானால் உன்னுடைய முகம் பிரகாசம். ஸ்தேவான், அவன் நல்ல வைராக்கியம் உள்ள இளைஞர். அவன் குற்றம் சாட்டப்படுகிறார். குற்றம் சாட்டப்பட்டு அவனுக்கு அவனை கொலை செய்ய வேண்டும், கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று திட்டமிடுகிறார்கள். அப்போ அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்துல கடைசி வசனம், அப்போஸ்தலர் 6:15, ஆலோசனை சங்கத்தில் உட்கார்ந்திருந்த அனைவரும் அவன் மேல் கண்ணோக்கமாய் இருந்து அவன் முகம் தேவதூதன் முகம் போல் இருக்க கண்டார்கள். தேவதூதன் முகம் பிரகாசமா இருக்கும், வெளிச்சமா இருக்கும். தேவதூதன் இயேசு கிறிஸ்து முகத்தை போல் பிரகாசம். எனக்கு அருமையா தேவ, இன்னைக்கு நீ எதனால் துக்கப்பட்டு கொண்டிருக்கிற? எதனால் உன் முகநாடி மாறுபடுகிறது? இன்னைக்கு ஏன் நீ வெட்கப்பட்டு அவமானப்பட்டு முக்காடு போட்டுக்கொண்டு தெரிய வேண்டும்? இவன் மனிதர்களை பார்க்கும்போது முக்காடு போடுகிறான். ஆனா இன்னைக்கு நீ மனிதர்களால் முக்காடு போட்டு ஒளிந்து கொண்டு ஏன் இருக்கிறாய்? அந்த முக்காட்டை நீக்கி நீ தேவனுடைய சமூகத்துல வந்து தரித்திரு. உடைய சமூகத்தில் பிரவேசித்து நீ உபவாசித்து ஜெபித்து காக்கும்போது உன் முகம் ஒரு பெரிய பிரகாசத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வெளியே வந்த உடனே 40 நாள் உபவாசித்து விட்டு வருகிறார். மோசே 40 நாள் மேல இருக்கிறான். இப்ப இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசித்து விட்டு ஊழியத்துக்கு வருகிறார். முதல்ல நடந்தது என்ன? பிசாசு நடுங்கிச்சு. பிசாசு அவரை மேற்கொள்ள முடியவில்லை. அவன் ஓடி போனான். சில காலம் விலகி இருந்தான். அந்த 3.5 வருஷம் கிட்ட வர முடியல. அவன் விலகி இருந்தான். ஆனா சிலுவையில தான் அவருடைய முகம் அந்த கேடு அடைஞ்சு. அந்த நேரத்துல தான் கொஞ்சம் விளையாட ஆரம்பிச்சான். அந்த கர்த்தர் நல்லவன். இன்னைக்கு அவருடைய திருமுக பிரகாசத்தின் வெளிச்சம் இன்னைக்கு நம்ம மேல இருக்கிறது. எனக்கு அருமையா தேவச்சானன். அப்போ எல்லாம் பழைய ஏற்பாட்டுல பார்க்கிறோம், புதிய ஏற்பாட்டுல பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டுல அவர் நமக்கு மணவாளனா இருக்கிறார். சமுத்திர காத்திருந்தால் நம்முடைய முகம் பிரகாசிக்கும். அந்த பிரகாசம் தான் நமக்கு முக்காடு. நல்லா தெரிந்து கொள்ளுங்கள். பழைய ஏற்பாட்டுல விருத்தசேதனம் செய்யப்படுவதற்கு முன்னால் ஆதாம் ஏவாள் இருந்தார். ஆதாம் ஏவாள் நிர்வாணிகள். அவர்கள் விருத்தசேதனம் அதெல்லாம் பண்ணல. ஆபிரகாம் காலத்துலதான் விருத்தசேதன முறைமையே வருது. ஆனால் அவர்கள் முகம் பிரகாசமா இருந்தது, வெளிச்சம் மூடி இருந்தது, ஒரு மகிமை அவர்களை மூடி இருந்தது. அப்ப எனக்கு நீ தேவனோடு இருக்கும்போது உன்னை மகிமையை மூடிக்கொள்ளும். உன் மேல எந்த முக்காடும் தேவையே இல்லை. அவருடைய மகிமை தான்
அன்றைக்கு தேவனோடு கூட இருப்பதற்கு அடையாளமாய் விருத்த சேதனத்தை வைத்திருந்தார். விருத்த சேதனம் என்பது ஒரு முக்காடு. அதைத்தான் இங்கே பவுல் அழகாய் சொல்லுகிறார். இன்னைக்கு அந்த முக்காடு தான் கிழிக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். அது என்ன சொல்லுகிறார்? அதை மீண்டும் 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதுல 13ல இருந்து 16 வரைக்கும் இப்பொழுது வாசித்தால் அதனுடைய அர்த்தம் புரியும். எது முக்காடு, எது நமக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில எது முக்காடு? பழைய ஏற்பாட்டுல விருத்த சேதனம் ஒரு ஆண்களுக்கு முக்காடு, பெண்களுக்கு ட்ரெஸ்ல ஒரு முக்காடு. ஆனா புதிய ஏற்பாட்டுல அந்த விருத்த சேதன முறைமையை எப்படி அதை மாற்றுகிறான்னு பார்ப்போம். மேலும் பொழிது போவதின் முடிவை இஸ்ரேல் புத்திரர் நோக்கி பாராதபடிக்கு மோசே தன் முகத்தின் மேல் முக்காடு போட்டுக் கொண்டது போல நாங்கள் போடுகிறது இல்லை. ஏன்னா தேவனுடைய சமத்தை தேடுறது இல்லை. அவர் தேவனுடைய சமத்தை தேடுறதுனால அந்த வெளிச்சம் தாங்காம முக்காடு போட்டான். நாங்கள் தேடுகிறது இல்லை, போடுகிறது இல்லை. அவருடைய மனது கடினப்பட்டது. இன்னைக்கு நம்ம மனசு தேவனோடு இசைந்திருக்கவில்லை, கடினப்பட்டது. இந்நாள் வரைக்கும் பழைய ஏற்பாடு வாசிக்கப்படுகையில் நம்ம முக்காடு போட்டுக் கொள்ளுகிறோம். சம்பிரதாயம், பாரம்பரியம், அவைகளுக்குத்தான் நாம் உடன்பட்டு இருக்கிறோம். விருத்த சேதன முறைமை, இந்த பழைய ஏற்பாட்டு முறைமையின்படி பக்தி வைராக்கியத்தை காண்பிக்கிறோம். ஆனா இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்த பிறகு தன் வஸ்திரங்கள் உரிந்து அவர் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு அவர் உயிர் தெழுந்த அந்த அந்த புதிய ஏற்பாட்டு முறைமையின்படி நாம் என்ன செய்யணுமா? அந்த முக்காடு நீக்கப்படவில்லை. பழைய ஏற்பாட்டு முறைமையின்படி இருக்கிற முக்காட்டை கர்த்தனை நீக்கினார். அதுக்கு அடையாளம் தான் எருசலேம் தேவாலயத்துல யாரும் தேவனிடத்தில் போக முடியாது, ஆசிரியர்கள் உட்பட. அதுக்கு பிரதான ஆசிரியர் வருஷத்துல ஒரு முறை பழுதற்ற ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை எடுத்துக்கொண்டு கயிறை கட்டி உள்ளே அனுப்புவார். குறிப்பிட்ட நேரத்தில் அவன் வரவில்லை என்றால் செத்து போனான் என்று சொல்லி இவனை இழுக்க வேண்டியது இருக்கும். இப்படிலாம் நடந்திருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து மரித்த உடனேயே ஜீவனை விட்டார் என்ற மாத்திரத்துல தேவாலயத்தின் திரைச்சீலை மேலிருந்து கீழாக 2ஆக கிழிந்தது. இன்னைக்கு நமக்கு லேவியருக்கு ஒரு ஆசாரியருக்கு ஒரு அபிஷேகத்தை கொடுத்து நீ தேவனுடைய சமூகத்திலே முன்னால் வந்து நிற்க கர்த்தர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அன்னைக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட ஆசாரியர்கள் தான் தேவனுடைய சமூகத்துக்கு போக முடியும், லேவியர் பணிவிடை செய்ய முடியும். ஆனால் இன்றைக்கு நீ லேவியனும் ஆசாரியனும் ராஜாக்களுக்கும் உரிய அபிஷேகத்தை நீ பெற்றிருக்கிறார். ஆனால் அதை காத்துக்கொள்ள வேண்டும் என்றால் நீ மோசையை போல தேவனுடைய சமூகத்தில் இருக்க, ஈசாக்கை போல நீ தியானிக்கிறவனாய் காணப்பட வேண்டும். இவர்களுக்கெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை இருந்தது, தேவனுடைய சத்தம் இருந்தது. அதனால அவருடைய முகங்கள் பிரகாசமாய் காணப்பட்டது என்று பார்க்கிறோம். தொடர்ந்து நான் வாசிக்கிறேன். மோசையின் ஆகமங்கள் வாசிக்கப்படும் போது, யாத்ராகமோ, ஆதி ஆகமோ, எண்ணாகமோ, உபாகமோ, லேவியராகமம் வாசிக்கப்படும் போது இந்நாள் வரைக்கும் முக்காடு அவர்கள் இருதயத்தின் மேல் தான் இருக்கு. கீழ்ப்படியாம முக்காடு தலையில இல்ல, இருதயத்துல. இருதயம் தான் விருத்த சேதனம் பண்ணப்படணும். நுனித்தோல் விருத்த சேதனை வைத்துக்கொண்டு பழைய ஏற்பாடு பிரமாணங்களின்படி இன்னைக்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ராஜ்யத்தை சுதந்திரத்தை விடலாம் என்று நினைக்கிறோம். இல்லை, இருதயம் வெட்டப்பட வேண்டும், அந்த நுனித்தோல் வெட்டப்பட வேண்டும். இருதயத்தின் மேல் இருக்கிற அந்த முக்காடு நீங்க வேண்டும். இதைத்தான் தேவாலயத்தின் திருச்சலை கிழித்து இயேசு கிறிஸ்து உன் இருதயத்தை கிளி என்று சொன்னார். நம்ம இருதயம் கிழிக்கப்பட்டால் ஒழிய நாம் தேவனுடைய சமூகத்துக்கு பிரவேசிக்க முடியாது. அப்போ மோசையின் ஆகமங்கள் வாசிக்கப்படும் போது இந்நாள் வரைக்கும் முக்காடு அவர்கள் இருதயத்தின் மேல் இருக்கிறதே, அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்புவது அந்த முக்காடு எடுபடும். அப்ப நீ கர்த்தரிடத்தில் மனம் திரும்பினால்தான் அந்த முக்காடு எடுபடும். அந்த முக்காடு நீக்கினால்தான் நீ ஆவிக்குரிய மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துக்கு மணவாட்டியாய் மாற முடியும். நீ இயேசு கிறிஸ்துவோடு நீ தனித்து தாவரித்து இருந்தால்தான் உன் முகத்தில் பிரகாசம் இருக்கும். உன்னை பாவம் என்ற முக்காடும் இருதயத்தின் கேடுகள் என்ற முக்காடும் உன்னை மேற்கொள்ளாது. எனக்கு அருமையான தேவச்சன், இன்னைக்கு அந்த முக்காடை நீ கத்த நீக்க போக. அந்த முக்காடு எங்க இருக்கா? நம்ம முகத்து மேல இருக்கு. உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். உன்னத பாட்டு
2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நம்ம 2:14. கண்மலையின் வெடிப்புகளிலும் கண்மலையின் வெடிப்புகளிலும் மறைவிடங்களிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் என் புறாவே தங்குகிற என் புறாவே முகரூபத்தை எனக்கு காண்பி உன் முகரூபத்தை எனக்கு காண்பி. உன் முகத்தை எனக்கு காண்பி. ரெபேக்காளே, நீ உன் முகத்தை எனக்கு காண்பி என்று சொல்லுகிற. நீ ஏன் என்ன பார்த்து வெட்கப்பட்டு ஓடுகிறாய்? அன்னைக்கு ரெபேக்கா அந்த ஈசாக்கை மாத்திரம் பார்த்து அதற்கு பிறகுதான் முகத்தை மூடிக்கொண்டாள். பிறகு அவன் தான் அந்த முகத்தை திறந்து தன் மனைவியாக ஏற்றுக்கொள்ளுகிறான். எனக்கு அருமையானவர்களை, இன்றைக்கு உன் முகரூபத்தை காண்பி, நேசருக்கு காண்பி. நீ கண்மலின் வெடிப்பில் வந்து தங்க வேண்டும். புறாவே என்று சொல்லுகிறார். புறா என்றால் பரிசுத்தத்துக்கு அடையாளம். நீ பரிசுத்த மணவாட்டியாய் என் கண்மலையில் வந்து தங்கு. நேசருக்கு உன் முகத்தை காண்பி. நீ நேசருக்கு காண்பித்தால் மற்றவர்களுக்கு காண்பித்தால் என்ன பிரயோஜனம்? எனக்கு அருமையா தேவைச்சான மோசையை பாருங்க, ஜன இடத்துல வரும்போது தான் முக்காடு போடுவான். நேச இடத்துல போகும்போது அவன் முக்காடு போடுறதே இல்ல. அவ்வளவு ஒரு பரிசுத்தம். ஜனங்களிடத்துல போகும்போது அந்த பாவம் பொல்லாப்பும் வந்துவிடக் கூடாது என்பதற்காக முக்காடு போட்டு வைத்தான். அவ்வளவு ஒரு பிரகாசம். அந்த பிரகாசத்தை அவன் எழுந்து போக விடவில்லை. இன்னைக்கு நீ எப்படி இருக்கிற? முகரூபத்தை மறைக்காத, நேசருக்கு காண்பி. அதே உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்தையும் 3ஆம் வசனத்தையும் வாசிக்கலாம். நீ ரூபவதி நீ ரூபவதி என் பிரியமே, என் பிரியமே, நீ ரூபவதி நீ ரூபவதி, அழகுள்ள பரிசுத்தமானவள். முக்காட்டி நடுவே உன் முக்காட்டின் நடுவே புறா கண்களாய் இருக்கிறது. உன் கண்கள் புறாக்கண்கள். புறாக்கண்கள் என்றால் பரிசுத்தமான கண்கள். உன் கூந்தல் கீலேயாத் மலையில் தலைமேயும் வெள்ளாட்டு மந்தை போல் இருக்கிறது. வெள்ளாட்டு மந்தை போல் இருக்கிறது. மயிர் கத்தரிக்கப்பட்ட பின் குளிப்பாடப்பட்டு கரையேறுகிறவைகளும் ஒன்றாகிலும் மலடாயிராமல் எல்லாம் இரட்டை குட்டி ஈன்றுகிறவைகளுமான ஆட்டு மந்தை போல் இருக்கிறது. சிவப்பு நூலுக்கு சமானமும் உன் உதடுகள் சிவப்பு நூலுக்கு சமானமும் உன் வாக்கு இன்பமாய் இருக்கிறது. நடுவே உன் முக்காட்டின் நடுவே ஒரு கண்ணங்கள் வெடித்தமா. இப்போ மாதுளம்பழம் வெடிக்காம இருக்கும், இறுக்கமா இருக்கும். அது உள்ள பழுத்து இருக்கா, காயா இருக்கா? அது காயா இருந்தா வெடிக்காது, ஆனா பழமா இருந்தா வெடிக்கும். நீ ஆவின் கனி இருக்குமானால் உன் பக்கத்துல ஒரு சந்தோஷம். அதான் வெடித்த மாதுளம்பழம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வெடிக்காத மாம்பழம், நீங்க மாதுளம்பழம் சாப்பிட்டுருக்கீங்களா? மாதுளம் பிஞ்சுன்னு ஒண்ணு உண்டு. அது ஆக்சுவலா நல்லா மருந்து. ஆனா அதை நம்ம விரும்பி சாப்பிட மாட்டோம். அது மருந்துக்காக பயன்படும். ஏன்னா அப்படி ஒரு துவர்ப்பு இருக்கும். அது மெடிசினல் வேல்யூ. ஆனா அது பழமான உடனே அந்த கூட்டுக்குள்ள இருக்காது. அது வெடிச்சு அப்படி ரத்தனம் போல ஜொலிக்கும். இன்னைக்குள்ள மாதுளம்பழங்கள்லாம் செக்க செவேன்னு இருக்கு. எங்க காலத்துல மாதுளம்பழம் கொஞ்சம் லைட்டா பிங்க் கலர்ல வரும், அவ்வளவுதான். ஒயிட்டா இருக்கும், ஆனா உள்ள ஒரு பிங்கா இருக்கும், முத்துப்பற்கள் போல இருக்கும். இன்னைக்குள்ள வெரைட்டி வேற. ஆனா அது பழுத்தா வெடிக்கும். வெடிச்சாதான் நல்ல பழம். அப்ப நீ ஆவியின் கனியா இருக்க வேணும். ஆவியில காயா இருந்தா அந்த பழத்தின் மேல உள்ள தோல் அது நீக்கப்பட்டணும், அது வெடிக்கணும். அதுக்கு ஆவியின் கனி. அப்ப அதனால்தான் ஆவியின் மணவாட்டியும் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப நீ மணவாளன் கூறியவன். இன்னைக்கு ஒரு முக்காடி இருதயத்து மேல இருக்கு, கடினமான இருதயம். கண்டுடக்க நவமான இருதயத்தை தான். ஆவிக்குரிய வாழ்க்கையை எங்க தொடங்குறது என்றால், அன்னைக்கு தேவாலயத்தின் திரைச்சலை கிழிந்தவரைதான் ஆவிக்குரிய வாழ்க்கை ஆரம்பமாயிடுச்சு. அதே போல உன் இருதயத்தின் திரைச்சலை எப்ப கிழிக்கப்படுகிறதோ அப்பொழுதுதான் இந்த ஆவியானவருடைய மணவாட்டியாய் மாற முடியும். இப்ப எனக்கு அருமையா தேவச்சனமே, ஜெயம் கொள்ளுகிற நேவனோ அவன் ஆட்டுக்குட்டியோட கல்யாணத்துக்கு போக முடியும். வெளிப்படுத்தல கடைசி வசனங்கள்ல எழுதப்பட்டிருக்கிறதா இல்லையா? ஆட்டுக்குட்டியான கல்யாணத்துக்கு யார் வந்தாங்க? ஜெயம் கொள்ளுகிறவன் தான் என்ன செய்ய முடியும்? ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணத்துக்கு வர முடியும்.
இருக்கிறதா இல்லையா? 19ஆம் அதிகாரத்துல, வெளிப்படுத்தல் 19ல நாம் 7ஆம் வசனத்துல நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். சுத்தமும் பிரகாசமுள்ள மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. பின் அவ என்னை நோக்கி, ஆட்டுக்குட்டியான கல்யாண விருது கலைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்றெழுது என்றார். மேலும் இவைகள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்று எழுதப்பட்டது. சரி, இதெல்லாம் விலைக்கு கொடுத்த நேரம். இன்றைக்கு நீங்கள் நானும் ஆட்டுக்குட்டியானுடைய மனவாட்டியாய் அவருடைய மகிமைக்குள் நாம் பிரவேசிக்க வேண்டும். அதுக்கு என்ன செய்யணும்? உங்க இருதயத்து மேல முக்காடு கூடாது. ஒருவேளை எனக்கு உலக வாழ்க்கையில சொல்லுகிறது போல கவலை, வேதனைகள், அவமானம், நிந்தைகள் இவைகளெல்லாம் பொதுவாக சொல்வார்கள். என் பொண்ணு ஓடி போயிட்டாயா, எனக்கு தலைக்குனியே வச்சுட்டேன், முக்காடு போட வச்சுட்டேன். ஏன்னா ஆண்கள் லேசில் முக்காடு போட முடியாது. முக்காடு போட்டாங்கன்னா அதுல ஏதோ ஒரு துயரம் இருக்கிறது அர்த்தம். முக்காடு போட்டாயா, நான் இவனை நம்பி தொழில் செய்தேன், கடைசியில என் கழுத்துல துண்டை போட்டாயா, என் முகத்துல துண்டை போட்டுட்டான்னு சொல்லுவாங்க, முகத்தை மூடிட்டான்னு சொல்லுவாங்க. இப்ப எனக்கு அருமையா தேவச்சு இன்னைக்கு ஒண்ணு, முகத்தின் முக்காட்டை என் நேசர் நீக்கவர். என் ஈசாக்கு வருகிறார், ரெபேக்காளின் முக்காட்டை நீக்கி தன் கூடாரத்துக்கு அழைத்து சென்று அவர் உனக்கு ஆறுதல் தர விரும்புகிறார். அதுக்கு நாம் ஆயத்தப்படுவோமா? கண்களை மூடுவோம், தேவன் நோக்கி பார். அன்பின் தேவனையும் அன்பையோடு ஸ்தோத்திரி. இந்த நாளில் பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரி. சற்று கடினமான செய்திதான், ஆனால் இன்றைக்கு இது தேவையா இருக்கு. இந்த வார்த்தைகளை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரி. அடியனை மறைத்து ஆவியான் வெளிப்பட்டதை உணர்கிறோம், அதற்காக நன்றி செலுத்து. வெடித்த மாதுளம் பழங்களாய் என்னை மாற்று. வெடித்த மாதுளம் பழம் என்பது ஆவியின் கனி, சந்தோஷத்தின் நிறைவு. ஒரு நிறைவுபடும் போது மாதுளம் பழம் வெடிக்கிறது. எனக்கு அருமையான தேவச்சனம், இன்னைக்கு எங்கள் கண்கள் புறாவின் கண் பரிசுத்தமான கண்களாய் மாற அப்பா. எங்க கண்ணங்கள் வெடித்த மாதுளம் பழங்களாய் மாறட்டும். அன்பி தகப்பனே நான் கிருபையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி ராஜா. எங்கள் மேல் இருக்கிற முக்காடு ரெபேக்காளின் முக்காடாய் இருக்கட்டும். நன்றி தகப்பன். எங்கள் மேல் இருக்கிற முக்காடு மோசையின் முக்காடாய் இருக்கட்டும். நன்றி தகப்பன். நன்றி ராஜா. நீர் அப்படியே செய்கிறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையும் ஆசீர்வதி. ஒவ்வொருடைய வாழ்க்கையும் ஜெய கம்பீரம் உண்டாயிருக்கட்டும். ஆட்டுக்குட்டியான மனவாட்டிகளாய் மாறட்டும். அப்படியே செய்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பா, ஒவ்வொரு தாழ்த்தியுடைய கரங்கள் ஒப்பு கொடுக்கிறேன். முகங்களில் துக்கம் காணப்படுவதற்கு காரணமாயிருக்கிற வியாதிகள், கூறுகள், கவலைகள், சஞ்சலங்கள், ஏமாற்றங்கள், தோல்விகள் எதுவாக இருந்தாலும் அதை நாசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால கடிந்து கொள்ளுகிறேன். எப்போ ஈசாக்கு ரெபேக்காளை பார்த்தானோ, அந்த முக்காடு நீக்கினானோ, அங்கே துயரம் நீங்கிட்டு ஆறுதல் உண்டாயிற்று. அந்த ஆறுதலின் தேவன் எங்களுக்கு மணவாளனாய் இருக்கும்போது, ஈசாக்காய் இருக்கும் பொழுது இனி எங்களுக்கு கவலை இல்லை தகப்பன். நன்றி தகப்பனே. நான் வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி. வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி, ஒவ்வொருவரையும் பலப்படும், நன்மைகளால் திருப்தியாக்கும் பெரிய காரியங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இது யாரு? ஸ்தோத்திரம்.